பயபக்தியோடு இருப்போம், இருதயத்தை தாழ்த்துவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருடைய ஆச்சரியமான கிருபைகளை நம்ம இருதயத்தில் நினைத்தவர்களாக இந்த நேரத்தை அணுகுவோம். Praise be the name of the Lord Jesus. Hallelujah. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எந்தன் ஏழ்மை நீக்கிட, என்னாவு உந்தன் நீதியையும் நாளெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும், குறைவையெல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நீ. என்னாவு உந்தன் நீதியையும் நாளெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும், குறைவையெல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நீ. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்தன் எல் ஷடாய், போதுமானவர் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்தன் எல் ஷடாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் நீக்கி போடுவேன் என்று, மகிமையில நிறைவாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நமக்காக நம்மை நீதியாக்க நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபத்தை நீக்கும்படிக்கு அவர் நமக்காக சாபமானார். நம்முடைய நோய்கள்லாம் தீர்க்கும்படிக்கு அவர் நமக்காக காயமானார். நம்முடைய தரித்திரத்தை நீக்கும்படிக்கு அவர் மகா ஏழ்மையின் கோலம் எடுத்தார். அவர் நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன். உங்களுடைய தாய் உங்களை மறந்து போகலாம், உங்களுடைய தகப்பன் உங்களை மறக்கலாம், சகோதரனே உன் மனைவி உன்னை மறந்து போகலாம், சகோதரியே உன் கணவர் உன்னை மறந்து போகலாம், உன் நினைவற்று போகலாம். பிள்ளைகள் பெற்றோரை மறக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை மறக்கலாம், நண்பர்கள் உற்றார் உறவினர் எல்லாரும் மறந்து போகலாம். உன்னை மறக்காத ஒரு நேசம் உண்டு. அவர் தம்முடைய உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறார், உன் நினைவாகவே இருக்கிறார். உனது கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஆமென், ஆமென், ஆமென். நாம் விழும்போது, பூமியில பிறக்கும் போது நாம் அவர் சார்பாய் பிறந்தவர்கள். இயேசுவே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். இந்த வேலைக்காக செபிக்கிறோம், எங்கள் இருதயங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் ஆத்துமாவை தாழ்த்துகிறோம். இந்த வேலையில இப்படி வார்த்தையை அணுகிற நேரத்தில் எங்களோடு பேசும். எங்களுக்கு நீதாமை கிருபையும் சமாதானத்தையும் அழியும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை அணுக போகிற நேரத்தில் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். பலவிதமான உபதேசங்கள், பலவிதமான ஆண்டவரே குழப்பமான காரியங்கள் போய்கொண்டிருக்கிற நாட்களில் எங்களை சுத்தமான கலப்படம் இல்லாத உடைய தெய்வீக வார்த்தையில நடத்தும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு என்று சொந்த கொள்கைகள் கிடையாது. அன்பை தவிர எங்களுக்கு வேறு சட்டமே இல்லை. கிறிஸ்துவை தவிர எங்களுக்கு வேறொரு பிரமாணம் இல்லை. பரிசுத்த வேதாகமத்தையும் இக்காலத்தின் செய்தியையும் தவிர்த்து எங்களுக்கு வேறு புஸ்தகம் இல்லை. இப்படி வேதாகமே இக்காலத்தின் செய்தியே என்னுடைய அன்பின் சட்ட புஸ்தகமாய் இருக்கிறது. இதை கை கொள்ளும்படி எங்களுடைய வாழ்நாளெல்லாம் இதை கை கொண்டு நடக்கும்படிக்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற உங்களுடைய மகத்தான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த கால வேளையிலே நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல தெளிந்த சிந்தையை, தெளிந்த புத்தியை, தெளிந்த புரிந்து கொள்வதை தாரும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய சுய எண்ணங்கள், சுய கருத்துக்கள், பரிசுத்த மனிதர் என்று சொல்லுகிறவருடைய வார்த்தைகள், எந்த சட்ட திட்டங்கள், சடங்காச்சாரங்கள், மனுஷன் மூலமாக கொண்டு வரப்படுகிற உபதேசங்களுக்கு எங்களுடைய இருதயத்தை செவியை சாய்க்காதபடிக்கு say what the tape says. ஓ கர்த்தருடைய வார்த்தை அந்த ஒளிநாடா என்ன சொல்லுகிறதோ அதே சொல்லும்படிக்கு எங்களுக்கு இரக்கம் செய்யுமானோம். நாங்கள் ஒளிநாடா சொல்லுவதையே சொல்ல, ஒளிநாடா சொல்லியிருப்பதை விசுவாசிக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். முழு சபையும் இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இதில் கலந்து கொள்ளுகிற, இதனோடு ஐக்கியப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே வர முடியாமல் இதை ஆண்டவரே இன்டர்நெட் மூலமாக பார்க்கிறவர்களுக்காக செபிக்கிறேன். அவருடைய இருதயங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும். எல்லா காலத்திலும் நாமமே உயர்ந்திருக்கட்டும். எங்கள் தேவைகளாக கட்ட சந்திப்பிறாங்க. பலவீனராக எங்கள் மத்தியில் ஒருவரும் இராதபடிக்கு உடைய பலமுள்ள வல்ல ஆவி எங்கள் மத்தியில் மகிமையாய் இறங்கி கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். உதவி செய்யும், வழிநடத்தும், காத்தரலும். எல்லா காரியத்திலும் நாமமே மயப்படட்டும். வாசிக்கு போற வார்த்தையின் ஆசீர்வாதத்தை என்னுடைய ஜீவங்களிலே கூட்டுவிடாங்க. எல்லா துதிகன மகிமைக்கு எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நாம் நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். அது 1 தெசலோனிக்கேயர், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 18 மட்டுமாக நாம் வாசிக்கலாம். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 281வது பக்கம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையினுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை தேவன் தாமே உங்கள் யாருடைய இருதயத்திலும் கூட்டுவாராக. நாம் யாரும் உட்காருவோம். அல்லேலூயா. பிரைஸ் பி தி நேம் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், தி கம்மிங் ஆஃப் தி லார்ட், கர்த்தருடைய வருகை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த காரியத்தில் இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் இருக்கிறதான மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. முழு உலகத்தில் இருக்கிறதான மக்களுடைய நம்பிக்கையும் நிச்சயமாக இயேசு வருவார் என்று நம்புகிறது கிறிஸ்துவ சமுதாயமானது. எல்லா இடங்களிலும் ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன்
ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன் என்று, இயேசு வருகிறார் என்று எழுதப்படுகிறது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் இந்த கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்ததான காரியங்களை நமக்கு மிக தெளிவாக தேவனால் அனுப்பப்பட்டதான தீர்க்கதரிசியானவர் வில்லியம் மேரின் பிரண்ணம் அவர்கள் நமக்கு மிக சரியாக நமக்கு இந்த காரியங்களை காண்பித்து கொடுத்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போல நம்முடைய தீர்க்கதரிசியானவர் 1933 வருஷத்தில் 1933 ஓஹியோ என்கிறதான நதியிலே அவர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு மீட்டிங் நடத்தினார். அநேகர் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே நடந்ததான அற்புதங்களை, அதிசயங்களை, மிராக்கிள்ஸ், இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை அவர்கள் விசுவாசித்த பொழுது அந்த மகத்தான வார்த்தைக்கு தன்னுடைய இருதயங்களை கொடுக்கும்படிக்கு அவர்கள் ஞானஸ்தான தண்டைக்கு நடத்தப்பட்டார்கள். ஓஹியோ என்கிறதான நதி அண்டையில் அங்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கு அவ்விதமாக ஒருவருக்காக ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. வரிசையில் வந்தார்கள். சரியாக 17ஆவதாக ஒரு நபர் வந்தார். அந்த 17ஆவது நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி அவ்விதமாக கடந்து வந்தது. ஒரு அக்கினி ஸ்தம்பமாக கடந்து வந்து ஒரு தீர்க்கதரிசி அருகே வந்தது. வானத்திலிருந்து சத்தம் கேட்டது. அங்கே நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அங்கே நின்று இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகைக்கு யோவான் ஸ்நானகன் முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல அவருடைய இரண்டாம் வருகைக்கு உன்னுடைய செய்தி முன்னோடியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஸோ இந்த ரெண்டாவது வருகை இதை குறித்து தெரியணும்னா இன்னைக்கு தீர்க்கதரிசி மூலமாய் அளிக்கப்பட்ட செய்தியை தெரிந்தால் மட்டும்தான் ரெண்டாவது வருகை குறித்து ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி எல்லாம் ஜனங்களுக்கு வந்து ரெண்டாவது வருகை குறித்து பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான இமேஜினேஷன். ஏன்னா இன்றைக்கி மனிதன் அதிகமாக கற்பனை செய்கிறதான காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனிதனுடைய கற்பனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய கற்பனைக்கு அளவே இல்லை. ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு குரங்கை வச்சு ஒரு படம் எடுக்கிறான். அந்த குரங்கு பெரிய பெரிய பில்டிங் மேலெல்லாம் ஏறி அப்படியே ஹெலிகாப்டரை பிடிக்கிற மாதிரி, ஏரோப்ளைனை பிடிக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் படம் எடுக்கிறான். ஆங்கில படங்கள்லாம் மனிதனுடைய அதீதமான கற்பனைகளில் இன்னைக்கு படமங்கள் நம்ம பார்க்கறதில்ல. நான் பார்த்த காலங்களில் சொல்கிறேங்க, மம்மின்னு ஒரு படம் வந்ததுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அதிகபட்சதான ஒரு கற்பனையாக அந்த காலங்களில் இருந்தது. ஒரு பூச்சியானது ஒரு மனிதனுக்குள்ளே அப்படியாக புகுந்து முழு உடம்பிலிருந்து பூச்சி வெளியே வர மாதிரிலாம் படம் எடுத்துட்டான். ஸோ அப்போ இன்றைக்கி கற்பனை அதிகமாக, இமேஜினரி அதிகமாகிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்தும் இமேஜினேஷன் அதிகமாக இருக்குது. அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போயிட்டா நான் வந்து இயேசு வரும்போது நான் அப்படியே அவரோடு போயிடுவேன் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகை குறித்ததான காரியங்களை நமக்கு மிக அழகாக நமக்கு போதித்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபொழுது, முதல் வருகையில் வந்தபொழுது இயேசுவை அறிந்தவர்கள் மொத்தம் எவ்வளவு பேர்னா 6 பேர் தான். ஒன்று மரியாள், மற்றொன்று யோசேப்பு, ஒரு கணவனும் மனைவியும். அதுக்கு அடுத்தது சகரியா, அவருடைய மனைவி ஆகிய எலிசபெத்து, 2வது ஜோடி கணவனும் மனைவியும். அதன் பிறகு தீர்க்கதரிசினி ஆகிய அன்னாலும் தீர்க்கதரிசி ஆகிய சிமியோனும். 6 பேருக்கு தான் தெரிஞ்சது. அவர் பிறந்த பொழுது அங்கே மேய்ப்பர்கள் பாருங்க, எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க மந்தையை காத்து நிற்கிறாங்க இரவில். அந்த நேரத்தில் என்ன ஆச்சுங்க, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் கேப்ரியல் வந்து அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி அதை தான் சொன்னார். அதாவது கேப்ரியல் இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது வருகையை அறிவித்தது போல கேப்ரியல் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை அறிவிப்பார் அப்படின்னு ஒரு 20-25 இடங்களில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை படிச்சிருக்கிறீங்களான்னு தெரியல, படிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. அப்போது பாருங்கள், அதனால தான் தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணார். அது ஏன் மெய்ப்பர்களாக இருக்க வேண்டும்? அது ஏன் ஆசாரியர்களாக இருக்கவில்லை? அது ஏன் காய்பாவாக இருக்கவில்லை?
அது ஏன் அண்ணாவாய் இருக்கவில்லை? அது ஏன் பரிசேய சதுசேய குருக்களாய் இருக்கவில்லை? அது ஏன் யூத குருமார்களாய் இருக்கவில்லை? அது ஏன் பக்தி வாய்ந்த பக்தி மார்க்கமான ஜனங்களாக இருக்கவில்லை? அது ஏன் மெய்ப்பொருளாய் இருக்க வேண்டும்? அல்லேலூயா. பாருங்க, முழு உலகத்தையே ரட்சிக்கும்படிக்கு வந்ததான ஒரு ரட்சகருடைய பிறப்பு ஒரு மெய்ப்பொருளுக்கு அங்கதாமே தேவதூதரால் சொல்லப்பட்டது. அதன் பிறகு 3 மேகிஸ் 3 சாஸ்திரிகள் அவர்கள் வேறு ஒரு தேசத்திலிருந்து 2 வருடமாக பிரயாணம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை போய் சந்தித்தார்கள். ஸோ இயேசுனுடைய பிறப்பானது வெளிப்படையாக இருந்தது, மிக எல்லாருக்கும் தெரிஞ்சது. வேதாகமத்தில் இயேசுவை குறித்து அவர் பிறக்கும் போது சொல்லப்பட்ட ஒவ்வொரு வேத வசனமும் அவர் பிறந்த போது நிறைவேறுச்சு. யாக்கோபில ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு சொல்லப்பட்டது. யாக்கோபில ஒரு நட்சத்திரம் உதித்தது. 2 வயதுக்குட்பட்ட குழந்தையை கொலை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டது. 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். ராமாவிலே அழுகையும் கூக்குரலும் கேட்கப்பட்டது என்று எரேமியா எழுதினார். ராமாவிலே அதே விதமாகவே இயேசு பிறக்கும் போது பிள்ளைகளை இழந்தவர்கள் அழுதார்கள். இவ்விதமாக அவர் யூதருக்கு ராஜாவாகத்தான் பிறந்தார். அவருடைய ஒவ்வொரு காரியமும் அவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் பரிபூர்ணமாக நிறைவேறிச்சு. ஆனால் யாருக்குமே தெரியல. இன்னைக்கு 2வது வருகையானது வரும்பொழுது இந்த முழு உலகத்தில் இருக்கிறதான கிறிஸ்துவ சமுதாயமானது இயேசுவை 100க்கு 101% தவறவிடும். 100க்கு 101% தவறவிடும். ஏன்னா அதற்கு முன்னோடியாகத்தான் அந்த வருகைக்குரிய காரியங்களை தெரிவிக்கும்படி தான் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னு தெரிஞ்சாதான் இயேசுவை நாம் சரியாக நம்மளால் பிடித்து கொள்ளப்பட முடியும். அதனால் இன்னைக்கு நாம் எல்லாம் இந்த சபை ஸ்தாபனங்களை விட்டு எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்தாபனத்தினுடைய அமைப்பில் நீங்கள்லாம் இருந்தீங்க. நாம் இன்றைக்கி அதெல்லாவற்றையும் கடந்து வந்துட்டோம். இன்றைக்கி இந்த கடைசி கால சத்தியத்தில் வந்துட்டோம்னா, இன்றைக்கி இந்த கடைசி கால சத்தியத்திலும் பலவிதமான வித்தியாசமான புரிந்து கொள்ளுதல்கள், அப்படி தான் நான் சொல்லுவேன், டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். இந்த வருகையை குறித்ததான ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. ஒவ்வொரு விதமான வியாக்கியானங்கள் கொடுக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பர்சனல் ரெவலேஷன், தனிப்பட்ட வெளிப்பாடுகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இவ்விதமான காரியங்கள் இருக்குது. இன்றைக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு உலகம் முழுவதுமே பலவிதமான குழுக்களாக இருக்கிறார்கள். 2வது வருகை வந்துவிட்டது, 2வது வருகை முடிந்து விட்டது, 2வது வருகை வரவில்லை, 2வது வருகையில் நாம் இருக்கிறோம். இவ்விதமான பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், அனுபவம் வாய்ந்தவர்கள், அனுபவசாலிகள், அவங்க எல்லாரும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாஸ்டர், நல்ல படித்த ஒரு பாஸ்டர், அதிகமாக அவருக்கு மொழி புலமை கொண்டவர், பல நாடுகளுக்கு செல்லுகிறவர். அவர் சொல்லுகிறார், 2வது வருகை இந்த 1963 வந்ததான இந்த மேகத்தை நீங்கள் 2வது வருகை என்று விசுவாசிக்கவில்லை என்றால் உங்களுக்கு நிச்சயமாகவே இரக்கம் தேவை. நீங்கள் இழக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் முடிந்து போய்விட்டீர்கள் என்று அந்த சகோதரர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவ்விதமாக எல்லா ஜனங்களுமே அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங், ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருந்தது. என்னுடைய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, எனக்கு அந்த பிரதர் சொல்கிறாரு, இந்த பிரதர் சொல்கிறாரு, அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இந்த பாஸ்டர் சொல்கிறாரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுதுகிறது என்னவென்றால், அல்லேலூயா, அவருக்கு என்ன எழுதப்பட்டதோ நாம் அதோடு தரித்து நின்றா நிச்சயமாக தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. எல்லாமே தீர்க்கதரிசிக்கு தான் இங்கே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசி செய்தியில் இருக்கிறதான மக்கள் தான் பலவிதமான உபதேசங்களை அவர்கள் கொள்ளுகிறார்கள். நான் போன வாரமே பார்த்தேங்க, நான் சொல்லாத சில உபதேசங்கள்லாம் கூட இருக்குதுங்க. பலவிதமான உபதேசங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. இவங்க என்னென்னா, ஒரு உபதேசத்தை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா
யாரோ ஒருத்தர் புதுசாக ஒரு உபதேசத்தை பிடித்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னாங்க, ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதமான புரிந்து கொள்ளுதல்கள், டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நாம் சொல்கிறோம். அவங்க அப்படி சொல்கிறதில்ல. புத்தி இல்லாதவங்க இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க இன்னுமே வளரல, இவங்க இன்னுமே கிண்டர் கார்டனில் இருக்கிறாங்க, இவங்க இன்னுமே அடுத்த நிலைக்கு வரல. இவ்விதமாகத்தான் மற்றவர்களை பாருங்கள், அவங்களுடைய வெளிப்பாடு அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு உயரிய வெளிப்பாடுகளை பெற்றுவிட்டதாகவும் அந்த காரியத்தை இவங்க புரிந்த விதமாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக மற்றவர்களை இழிவாக பேசுவது, கீழ்த்தரமாக பேசுவதெல்லாம் இன்னைக்கு இந்த உபதேசங்களில் இருக்கிறது. ஸோ நமக்கு யார் என்ன வேணா சொல்லட்டும், நமக்கு தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதிலே தரித்திருப்பது தான் மிக சிறந்தது. அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, அந்த ஐயா சொல்கிறார், இந்த ஐயா சொல்கிறார், அவர் அவ்வளோ படிச்சிருக்கிறார், இத்தனை வருஷம் மெசேஜில் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், அதெல்லாமே இருக்கட்டுங்க. நாம் யார், அவங்கவுங்களுடைய காரியம் அவங்கவுங்களோட கூட இருக்கட்டும். தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? அல்லேலூயா. 2 நாளாகமம் 20:20 என்ன சொல்லுது? தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். When you believe the prophets, then you will get the prosper. அப்போதான் உங்களுக்கு என்ன பண்ண வரும்? உங்களுக்கு செழிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும். அவர் என்ன சொன்னாரோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சொன்னதுலேருந்து எடுத்து வெளிப்பாடுன்ட்டு சில காரியங்களை சொல்கிறாங்க. உன்னுடைய எந்த ஒரு வெளிப்பாடுமே தேவனுடைய வார்த்தையில் வரணும். வார்த்தையில் வராத எதுவுமே வெளிப்பாடாக இருந்தாலும் அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. பவுல் சொல்றார், நானேயாவது வானத்திலிருந்து வந்த வேறொரு தூதனாவது சொன்னாருங்களா? வேறொரு தூதனே பரலோகத்திலிருந்து ஒரு தூதனே சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று பவுல் நமக்கு மிக சட்ட காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு இந்த கடைசி கால செய்தியை விசுவாசிக்கிற ஜனங்களாகிய நமக்கு சட்ட புஸ்தகம் என்றால் அது பரிசுத்த வேதாகமும் இந்த கடைசி கால செய்தி புஸ்தகம்தான். இதுதான் நம்முடைய டெஸ்டினேஷனுக்கான ரோட் மேப். நாம் போய் சேரும் இடத்தை அடைவதற்கான அது என்னதுங்க? அது ஒரு வழிகாட்டியாக இருக்குது. தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ண த லீடர்ஷிப், த கைடு இந்த செய்தி தான். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இங்கே இல்லை, வெளியே போகிறீங்க, நாளைக்கு வேறு சர்ச்சுக்கு போகிறீங்க, அதெல்லாம் நமக்கு இன்றைக்கி எனக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோடு இருந்த நிறைய பேர் அவங்கவுங்க எங்கெங்கே போயிட்டாங்க. என்னுடைய ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் ஒருவேளை இங்கே இல்லாமல் போவீர்கள் என்றாலும், நீங்கள் வெளியே எங்கனால் போனாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருப்பீர்கள் என்றால் ஒருபோதும் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். எந்த மனிதனும் பொய்யன், தேவன் ஒருவர் தான் நீதிபரர். அல்லேலூயா. ஆமாம், நான் உங்களுக்கு இன்னைக்கு செய்தியில் இருக்குது, வேதத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் புறம்பாக நாளைக்கு நான் ஒரு காரியத்தை நானே பேசினாலும் அது தேவனுடைய வார்த்தையோடு கூட அது இல்லை என்றால் நீங்கள் நிச்சயமாக என்னை ஆதரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, எந்த ஒரு போதகரும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, எந்த ஒரு ஊழியக்காரனும் எந்த ஒரு சபையும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அந்த பாஸ்டர் பெரிய பாஸ்டர், அவர் பல வருஷமாக இருக்கிறார், அவர் பல பட்டங்களை பெற்றிருக்கிறார், அவருடைய குடும்ப பின்னணி, அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், அவருக்கு பிரெஞ்சு நல்லா தெரியும், அவர் ஸ்பானிஷ் நல்லா தெரியும். இவ்விதமாக அவர் மொழியையோ அவருடைய சுற்று காரியங்களையோ எடுத்துக்கொண்டு அவர் சொல்வது உண்மையாக இருக்கும் என்று நாம் ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெறுமனே 7வது வகுப்பு மட்டுமே படித்துதான் நம்முடைய தீர்க்கதரிசி தேவன் நமக்கு அளித்தார். அவர் தொடாத பொருளே அல்ல. அல்லேலூயா. ஆமாங்க, அவர் தொடாத பொருளே இல்லை. அதனால ஓகே. ஸோ உண்மையிலேயே இந்த கம்மிங் ஆஃப் த லார்ட், இந்த கர்த்தருடைய வருகை என்றால் என்ன என்று பார்க்கும்போது தீர்க்கதரிசி சொல்லுவார், மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு மீட் த பிரைட்க்ரூம் இன் த ஸ்கை ஃபார் மேரேஜ் சப்பர். என்ன சொல்றாருங்க? இந்த மணவாட்டியானவள், இந்த the coming of the Lord is going the bride up, மேலே போய் and meet the bridegroom in the skies for marriage supper. திருமண விருந்துக்காக அவள்தாமே மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாளனை சந்திப்பது தான் இந்த 2வது வருகை என்று
நான் சொல்லலை, எனக்கு தெரியாது. உண்மையிலே இதனுடைய எந்த ஒரு எழுத்தையும் நான் அறியாதவன். தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை தான் நாம் சொல்லுகிறோம். ஓகே, ஒரு சில மேற்கோள்களை நான் வாசித்து இப்போ இந்த வருகை குறித்து தீர்க்கதரிசி சொன்ன காரியங்களை நாம் வாசிப்போம். 1964 வருஷத்தில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 1964 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஃபியூச்சர் ஹோம் பரலோக மணவாளன் மற்றும் பூமிக்குரிய மணவாட்டியின் வருங்கால இருப்பிடம் என்ற செய்தியில் 375வது பேராகிராஃப் அதில் தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்கிறேன். ஜீசஸ் கம்ஸ் 3 டைம்ஸ். மொத்தம் எத்தனை தடவை வராருங்க? இயேசு 3 விசை வருகிறார். ஒன்ஸ் டு ரிடீம் இஸ் பிரைட். முதல் விசை தன்னுடைய மணவாட்டியை மீட்க வருகிறார். நெக்ஸ்ட் டைம் டு கெட் இஸ் பிரைட். 2வது விசை தன்னுடைய மணவாட்டியை எடுத்துக்கொள்ள வருகிறார். நெக்ஸ்ட் டைம் வித் இஸ் பிரைட். 3வது விசை தன்னுடைய மணவாட்டியோடு வருகிறார். 1964 சொல்றாருங்க. முதல் விசை தன்னுடைய மணவாட்டியை மீட்கும்படி வருகிறார். 2வது விசை மீட்கப்பட்ட மணவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார். 3வது விசை மணவாட்டியோடு வருகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ மொத்தமே 3 வருகை தான் இருக்குது. நான் இன்னும் கூட சில மேற்கோள்களை வாசித்துட்டு இதே காரியத்தை வாசித்து நம்ம கடந்து செல்லலாம். 1964 வருஷம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியில் சாயங்காலம் பேரடாக்ஸ், நம்ப முடியாது ஆனாலும் உண்மை என்ற செய்தியில் பேராகிராஃப் 25 அந்த பேராகிராஃபில் சொல்லுகிறார், ஜீசஸ் கம்ஸ் 3 டைம்ஸ். One time he come to redeem his wife. இயேசு கிறிஸ்து 3 விசை வருகிறார். ஒரு விசை தன்னுடைய மனைவியை அவர் மீட்பதற்காக வருகிறார். அடுத்த விசை நெக்ஸ்ட் டைம் he comes to catch her away. 2வது விசை அவளை எடுத்துக்கொள்ள வருகிறார். The next time he comes with her. 3வது விசை அவர் அவளோடு வருகிறார். 1964 சொல்றாருங்க. முதல் விசை அவர் தன்னுடைய மனைவியை மீட்பதற்காக வருகிறார். 2வது விசை மீட்கப்பட்ட மனைவியை எடுத்து கொள்வதற்காக வருகிறார். 3வது விசை மணவாட்டியோடு கூட வருகிறார். ஏன்னா 2வது விசை எடுத்துன்னு போயிடார் இல்லைங்களா. 3வது விசை வரும்போது மணவாளனும் மணவாட்டியும் வருகிறாங்க. இன்னொரு பேராகிராஃப் 1954 வருஷம் ஜனவரி 3ஆம் தேதி காலையில் கேள்விகளும் பதில்களும் கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் கேள்வி எண் 9 பேராகிராஃப் 104 104வது பத்தியில் திருவிழா சொல்கிறார், கிரைஸ்ட் கம்ஸ் 3 டைம்ஸ். த ஃபர்ஸ்ட் டைம் he come to redeem his church. இயேசு கிறிஸ்து 3 விசை வருகிறார். முதலாவது விசை தன்னுடைய மணவாட்டியை மீட்க வருகிறார், தன்னுடைய சபையை மீட்க வருகிறார். த செகண்ட் டைம் he come to receive his church. 2வது விசை தன்னுடைய சபையை பெறுவதற்கு வருகிறார். See, he comes to redeem her. அவர் வந்து அவளை மீட்கிறார். he comes to rapture her and be caught away. 2வது விசை எப்படி வரார்களாம், அவளை எடுத்துக்கொண்டு அவளை பிடித்து கொண்டு செல்வதற்காக வருகிறார். இந்த டைம் ஆஃப் பிளேக்ஸ் அண்ட் சோ ஃபோர்த். அப்போ வந்து வாதைகள்லாம் பூமியில் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் பேக் டு த மில்லேனியம், லிவ்ஸ் த்ரூ த மில்லேனியம். பாருங்க, அவ வந்து 3வது விசை மணவாளனோடு கூட மணவாட்டியும் சேர்ந்து வரான். முதல் விசை அவர் பூமி மேலேருந்து கீழே வந்தாருங்க. நமக்காக கல்வாரி சிலுவையில் 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் ஒரு குழந்தையாக பிறந்தார். அந்த குழந்தையாக பிறப்பதற்கு முன்பாக அவரை குறித்ததான முதல் ப்ராஃபஸி ஏதேனில் சொல்லப்பட்டது. அந்த ப்ராஃபஸியில் அவர் வந்துட்டு ஒரு ஸ்திரீயின் வித்தாக அவர் அறிவிக்கப்பட்டார். அவர் ஸ்திரீயின் வித்தாக அறிவிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட அவர் 3000 வருஷங்களாக
அது ஸ்திரீயின் வித்துனா என்னன்னு தெரியாமல் இருந்தது. ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி வரும்போது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, அந்த ஆதியாகமம் 3:15 தான் ஸ்திரீயின் வித்தினுடைய அந்த அந்த வார்த்தையை தான் அவர் இன்னுமாக அதை பெரிதாகி எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுகிறார். எப்படி ஸ்திரீயின் வித்து என்பதை ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, ஓஹோ, ஸ்திரீயின் வித்துனா ஒரு கன்னி கழியாத, புருஷனை அறியாத, ஒரு ஆணை அறியாத ஒரு பெண், உலக வழக்கத்தின்படி ஒரு பிள்ளையை பெறாமல் ஒரு கணவனையே அறியாத, புருஷனையே அறியாத ஒரு பெண் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுகிறாள். அந்த குழந்தை தான் இந்த நம்மை மீட்கும்படியாக வந்ததான மீட்பர். அவர்தான் நம்முடைய இம்மானுவேல் என்கிறதான விஷயத்தை பாருங்க. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தினுடைய இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சமான என்லார்ஜ் எக்ஸ்பான்ஷனை தான் ஏசாயா என்ற தீர்க்கதரிசி சொன்னார். ஸோ அங்கே அவர் சொல்லும்போது அவர் யாருன்னே சொல்ல, ஒரு குமாரன், அவர் ஒரு ஸ்திரீன் வித்து தான் சொல்லப்பட்டது. ஆனால் இவர் வரும்போது தான் அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் தான் மைட்டி காட், தி எல் ஷடாய், அவர் தான் எட்டர்னல் ஃபாதர். பாருங்க, அப்போ சொல்லலை, நான் தான் வருவேனே சொல்லலை, ஸ்திரீன் வித்துன்னு தான் சொன்னார். ஆனால் ஏசாயா கிட்ட என்ன சொல்கிறாரு, அவர் வரப்போகிற ஒரு எட்டர்னல் ஃபாதர், நித்திய பிதா. இன்னைக்கு எல்லா சபைகள்லையும் கிறிஸ்துமஸ் காலங்களில் அந்த வசந்த வாசிக்கிறாங்க. இயேசு தான் நித்திய பிதான்னு ப்ராபசியா இருக்குது. இதுதான் இல்லைங்களா? நாம் வாசிக்கிற இந்த வேதாகமத்தில் கருப்பு அட்டை உள்ள வெள்ளை தாள்களிலே கருப்பிலே பிரிண்ட் பண்ணப்பட்ட இதே வேதாகமத்தான் அவர்கள் வாசிக்கிறார்கள். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, எவர் லாஸ்டிங் ஃபாதர். அவர் தான் அந்த பேபி, அவர் தான் அந்த பேபி, அவர் தான் அந்த குழந்தை அப்படின்னு ப்ராபஸியா சொல்லப்பட்டது. அவங்க இன்னைக்கும் இல்லை, அவர் நித்திய பிதா கிடையாது, அவர் ஆள் தத்துவத்தில் இரண்டாவது நபர் என்று பார்த்தீங்களா? ஜனங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? ஓகே, அப்போ அதுதான் சொல்றாருங்க. அப்படியாக வந்தவர் ரெண்டாவது விசையாக வரும்பொழுது அவர் யாருக்காக ரத்தம் சிந்தினாரோ அவர்களை அவர்களை எடுத்துக்கொள்வதற்காக வருவதா ரெண்டாவது வருகை. எடுத்துக்கொண்டு போயிடுறார். இந்த பூமியில 3 வருட காலமானது இங்கே உபத்திரங்கள் இருக்கிறது. இந்த உபத்திரம் முடியும் பொழுது 1000 வருட அரசாட்சிக்காக மணவாளனும் மணவாட்டியும் பூமிக்கு வருகிறார்கள். அதுதான் 3வது வருகை. நாம் சொல்லுங்க, நமக்கு தெரியாது. எல்லா சபை ஸ்தாபனத்துக்கும் 2 வருகை தான் தெரியும். 2வது ஜீசஸ் கம்மிங் சூன், 2வது வருகை தான் சொல்றாங்க. ஆனால் தீர்க்கதரிசி வரும்போது தான் 3வது ஒரு வருகையே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நாம முக்கியமா பார்க்க போனோம்னா இந்த 3 வருகைகளிலுமே ஒரு சரீரமானது தொடர்புடையதாக இருக்கிறது. முதல் விஷயம் வந்தார், ஒரு சரீரமாக, ஒரு பாருங்க, தேவன் தாமே தன்னைத்தானே சிருஷ்டித்து கொண்டு ஒரு பாடியாக ஒரு கருவிலே மரியாளுடைய கருவை அவர் வாடகையாக எடுத்துக்கொண்டு, மரியாளுடைய ரத்தத்துக்கும் இயேசுனுடைய ரத்தத்துக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஹல்லேலூயா. திருக்கதரிசி சொல்ற, அவர் யூத ரத்தம் அல்ல, புறஜாதி ரத்தம் அல்ல. இயேசுனுடைய ரத்தத்தை டெஸ்ட் பண்ணா இப்போ இருக்கிற A பாசிட்டிவ், B பாசிட்டிவ், O பாசிட்டிவ், O நெகட்டிவ், வேற என்னெல்லாம் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ், அந்த எந்த பிளட்டோட சேராது. அது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட என்று சொல்லுகிறது. அப்போஸ்தலர் என்ன வாசிக்கிறோம்? 28:20 நினைக்கிறேன். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை, அது தேவன் தானே சிருஷ்டித்ததான ரத்தம். அது இந்த ஹியூமன் ரேஸ்ல வருகிற ரத்தம் அல்ல. நமக்கு இருக்கிற, எனக்கு B பாசிட்டிவ், ஸோ இங்க பலவிதமான ரத்த குரூப்பை நீங்க கொண்டிருக்கலாம். ஸோ இந்த ரத்த குரூப் அவருக்கு வராது. ஆனால் நீ என்ன ரத்த குரூப்பாக இருந்தாலும் உன்னுடைய பாவத்தை கழுவ அவர் ஒரு ரத்தம் தான் அதை செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ முதலாவது விஷயம், அவர் ஒரு சரீரத்தோடு வந்தார். ரெண்டாவது விஷயம், அவர் சரீரமாகத்தான் வருவார் என்று தீர்க்கதரிசி தெளிவாக அநேக செய்திகளை சொல்லியிருக்கிறார். இப்போ இங்கே தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனங்கள் இது வெளிப்பாடு,
அவர் சரீரமாக வரமாட்டார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இவங்க வார்த்தையை எடுத்துக்கொள்ளணுமா? அவர் சரீரமாக வருவார் என்று தீர்க்கதரிசி வார்த்தையை எடுத்துக்கொள்ளணுமா? நாம் எதற்காக நிற்க வேண்டும்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னார். ஸோ நம்ம வெளிப்பாடு என்று சொல்கிற காரியத்தை நாம் அவ்விதமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் சில காரியங்கள் வெளிப்பாடாகவே இருக்குது. வெளிப்பாடு என்னன்னா மறைவான ஒன்றை, இப்போ ஒரு விஷயம் இருக்குது, தீர்க்கதரிசி சொல்கிறார் வெளிப்பாடுன்னா என்னன்னு தீர்க்கதரிசி சபை காலங்களில் சொல்லுகிறார். ஒரு சிலை வடிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு தலைவர் சிலையை வடிக்கிறாங்க. ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா முழுசாக மூடிடுவாங்க, அது துணி போட்டு. ஸோ அது உள்ளே ஏதோ ஒன்று இருக்கும், வெளியே தெரியாது, சரிங்களா? ஸோ அது உள்ளே என்ன இருக்குது என்பதை திரை நீக்கி காண்பிப்பது தான், மறைவானதை திரை நீக்கி காட்டுவது தான் வெளிப்பாடு. சொன்னாருங்க, ஏதோ ஒன்று மறைவாக இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நான் எத்தனை நம்பர் காட்டுறேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் இந்த திரையை எடுத்து பார்க்கும்போது தான் 5 நம்பர் நான் காட்டுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். இப்படி தான் வெளிப்பாடுன்றார். ஸோ நம்முடைய வெளிப்பாடானது திரை நீக்கி காட்டப்பட வேண்டும். நான் திரை நீக்கி காட்ட மாட்டேன், நீ வெறுமனே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல வெளிப்பாடு. நம்முடைய அந்த புரிந்து கொள்ளுதலானது தேவனுடைய வார்த்தை ஆதரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அப்போ என்ன சொல்றாருங்க, he come to redeem his wife, தன்னுடைய மனைவியை மீட்க வருகிறார். அடுத்த விசை தன்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்ள அவர் வருகிறார் என்று சொல்லுகிறார். receive his church. he come to redeem her, அவளை மீட்பதற்காக வருகிறார். அவர் he comes to rapture her, அவளை எடுத்துக்கொள்வதற்காக வருகிறார். and be caught away, அவளை எடுத்துக்கொண்டு அவளை கொண்டு செல்வதற்காக வருகிறார். தான் சொல்றாருங்க. ஓகே, இந்த டைம் ஆஃப் பிளேக்ஸ் அண்ட் சோ ஃபோர்த், அந்த நேரத்தில் இப்பூமியில் அதிகமான வாதைகளும் அதிகமான காரியங்கள் இருக்கும். ரிட்டர்ன் பேக் ஃபார் த மில்லினியம், அவர் திரும்பவுமாக இந்த உபத்திரங்கள்லாம் இருக்கிற நாட்களில் அது முடியும் பொழுது அவர் தாமே 1000 வருட அரசாட்சிக்காக வருகிறார். தீர்க்கதரிசி 1000 வருட அரசாட்சி இருக்குதுன்னு எல்லா செய்தியும் சொல்றாருங்க. 1000 வருஷம் அரசாட்சி இல்லை. எப்படி இல்லைன்னா அது வெளிப்பாடுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இது எவ்விதமாக தேவனுடைய வார்த்தையோடு பொருந்தும்? புரியுதுங்களா? அப்போ பாருங்க, யாரோ ஒருத்தருடைய இன்ஜெக்ஷனில் தான் இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை குறித்தான எந்த நாலேஜும் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவரீர் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அவருடைய வார்த்தை மட்டும்தான் மகிமைப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. தீர்க்கதரிசியினுடைய டீச்சிங்க்கு விரோதமாக ஒரு ஏஞ்சலே வந்தாலும் அந்த டீச்சிங்கை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம். யாரா இருக்கட்டும், நீங்க வார்த்தையோடு நிற்பீங்கன்னா தேவன் உங்களை நடத்துவார். முழு தேசமா எலியான்ற ஒரு மனுஷனுக்கு விரோதமா இருந்தது, யாருமே இல்லை இல்லைங்களா? எலியா ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டாரு. ஆனா எலியா வார்த்தையோடு நின்னார். அந்த எலியாவை நடத்துவதற்கு தேவன் தூதர்களை அனுப்பினார். எலியாவை போஷித்தார். இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் எலியாவை தேவன் வழி நடத்தினார். அப்போதான் எலியாவுக்கு தெரிஞ்சது, நீ மட்டும் இல்லை, உன்னை போல 7000 பேர் இருக்கிறாங்க. முழங்காலுக்கு பாகாலுக்கு முழங்கால் படிடாத 7000 பேர் நான் ஒழிச்சு வச்சுக்கிறேன், உன்ன மாதிரி அங்கேயே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன்னு. ஆனா உன்னை போல 7000 பேர் இருக்கிறாங்க. நீ வார்த்தைக்காக நில்லு. ஸ்டே வித் த வேர்ட், லைன் அப் வித் த வேர்ட். வார்த்தையோடு வரிசையில் நில்லு. யார் வேணா சொல்லட்டும், எனக்கு ஒன்றும் பெரிய படிப்பே இல்லை. அவர் பெரிய கிளர்ஜிமேன், அவர் பெரிய பெரிய ஒரு எல்லாமே கற்று தேர்ந்தவராக இருக்கட்டும், அவர் இந்த மணி நேரத்துக்குள்ள வார்த்தைக்கு விரோதமாக சொல்வார் என்றால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அல்லேலூயா. உண்மையிலே 1963 வருகை வந்தது, நாம் அதுக்கு விரோதமாகவே இல்லை. இதெல்லாம் நான் வர வாரங்களில் நம்ம தியானிக்கலாம். ஆனால் அது 2வது வருகையா என்பதான் என்னுடைய கேள்வி. புரியுதுங்களா? உண்மையிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பிளவு செய்தியில், அந்த வாசிப்பா 7 சபை காலங்களுக்கு 7 முத்திரைகளுக்கும் 7 முத்திரைக்கு 7 சபை காலங்களுக்கு இடையே உள்ள பிளவு செய்தியில் 41வது பேராகிராஃப் 40-41 நினைக்கிறேன். ஆகவே ஓகே, அந்த தூதன் அந்த செய்தியாளன்
கிறிஸ்து கீழே இறங்கி வந்து தம்முடைய பாதத்தை பூமியின் மேலும் பாருங்க, தம்முடைய பாதத்தை பூமியின் மேலும் தம்முடைய பாதத்தை சமுத்திரத்தின் மீதும் வைக்கிறார். அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. பாருங்க, நல்லா கவனிங்க. பலமுள்ள தூதன் பூமிக்கு இறங்கும் இந்த வருகை நேரத்தில் இந்த 7ஆம் தூதன் பூமியில் இந்த 7ஆம் தூதன், பலமுள்ள தூதன் பூமிக்கு வருகிற இந்த வருகை நேரத்தில் 7ஆம் தூதன் ஏற்கனவே பூமியில் இருக்கிறான் என்பது நினைவு இருக்கட்டும். அடுத்து வாசிங்க. யோவான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் போது அதே சமயத்தில் மேசியா வந்ததற்கு இது ஒத்திருக்குது. இது முற்றிலுமான உண்மை. நான் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறோம். சரிங்களா? இந்த மேற்கோளை வச்சு தான் 1963 வருகை முடிஞ்சிருச்சு, வருகை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அநேக சபைகளில் கம்யூனை நிறுத்திட்டாங்க. ராபோஜனம் கொடுக்கல, கடைசி ஆடு வந்துருச்சுன்ட்டாங்க, பரிந்து பேசல ஊழியம் முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. இந்த ஒரு மேற்கோள் தான் இது. தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னார், நான் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறோம். பாருங்க என்ன சொல்றாரு. இந்த காரியம் யோவான் இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ஒத்திருக்குதுன்னாரு. யோவான் இயேசுவை மனித சரீரத்தில் இருந்ததான இயேசுவை மனிதர்களாகிய மனித சரீரங்கள் இருந்தவர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தினார், இன்ட்ரடியூஸ் பண்ணாரா இல்லைங்களா? இயேசு மனித சரீரத்தில் லிட்டரலா ஒரு பாடியில் வந்தாருங்க, அவருக்கு பேப்டிசம் கொடுத்தாரு, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதுக்கு பிறகு 1900 நம்ம எல்லாம் அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்கலாம். சும்மா ஃபவுண்டேஷனாக நான் பேசுகிறேன். தீர்க்கதரிசி இந்த நேரத்தில் நமக்கு இயேசுவை மாம்சமாக அறிமுகப்படுத்தவில்லை, அவர் வார்த்தையாக வெளிப்பட்டார். ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட், முழுமையான வார்த்தையாக தான் வந்தார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், முழுமையான வார்த்தையாக வந்தார் அவர். இன்னைக்கு அவரை நமக்கு மனுஷீகமாக அவர் நமக்கு வெளிப்படுத்தவே இல்லை. ஏன்னா அவர் மனுஷீகமாக வரும்போது அப்போது ராப்சர் நடக்கும். சரிங்களா? அவர் இந்த வருகை நேரத்தான் சொன்னாருங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. நமக்கு வேதாகமம் தான் விளக்கா இருக்குது, வேதாகமம் தான் வெளிச்சமா இருக்குது. இயேசு வருவார் என்று மொத்தம் 3 வருகை இருக்குது. இயேசு வருவார் என்று சொன்னபோது 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு வந்தார். அவர் 2000 வருஷங்களுக்கு முன்னால் வருதுக்கு 4000 வருஷங்களுக்கு முன்னால் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. சொல்லப்பட்டதா? ஒரு கன்னிகை, ஒரு ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்ட போது, அதாவது மனிதகுலத்தை மீட்பதற்காக தேவன் மனுஷனாகி பூமிக்கு வருவது தான் அந்த ப்ராபசி. ஆனால் அந்த ப்ராபசி உரைக்கப்பட்டு இயேசு பூமிக்கு வர வரைக்கும் எத்தனை தடவை தேவன் பூமிக்கு இறங்கினார்? ஆபிரகாமுக்கு இறங்கினார், ஆபேலுக்கு இறங்கினாருங்களா? என்ன இறங்கினாரா இல்லையா? ஆபேலுக்கு இறங்கினாரு, ஆபிரகாமுக்கு இறங்கினாரு, மனோவா குடும்பத்துக்கு இறங்கினாரு, யாக்கோபு அவரை பார்த்தாரு, மோசே எரியிற முச்செடியில் பார்த்தாரு, தானியேல் அவரை பார்த்தாரு, எசேக்கியேல் பார்த்தாரு. காலங்களாக யுகங்களாக தீர்க்கதரிசியெல்லாம் பார்த்துட்டே வந்தாங்க. அவர் 3 தடவை தான் பூமிக்கு வந்தாருன்னா இல்லை, அவர் ஆயிரக்கணக்கான விசை வந்தார். ஆனா அவர் ஸ்பெசிஃபை பண்ணது அந்த பாடியை தான். புரியுதா இல்லைங்களா? அதுதாங்க நம்முடைய மீட்கக்கூடிய சரீரமாக அந்த பாடியில் வந்தாரு. அந்த பாடியை தான் அவர் சொன்னாருங்க. அப்போ இயேசு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தேர்ந்து அவர் 50 நாளில் அவர் பரமேறி போயிட்டார் 40 நாளில். அதன் பிறகு எத்தனை தடவை பூமிக்கு வந்துக்கிறார் அவர்? அப்போஸ் நாங்கள் பவுலை சந்திக்கல, அவர் சந்தித்தாருங்களா? தமஸ்குக்கு போகிற வழியில் சந்தித்தார். எத்தனை தடவை பேதுருவை சந்தித்தார்? இந்த கடந்த 2000 வருஷங்களில் எத்தனை தடவை தேவன் பூமிக்கு வந்தார்? ஆமா, பல விசை வந்தார். ஆனா 2வது விசை நான் வரும்பொழுது என் மனவாட்டியை நான் அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்னது எல்லாம் இந்த 2000 வருஷங்களாக வந்த வருகை. புரியுதுங்களா? நமக்கு தேவனுடைய வார்த்தை தாங்க. மற்றவங்க யார் என்ன வேணா சொல்லட்டும். இந்த 2000 வருஷங்களாக ஒரு பல விசை வந்தார்.
உண்மையிலே 1963 மணவாட்டிக்கு முத்திரை திறந்து கொடுப்பதற்காக ஒரு விசேஷமான காரியத்தை தேவன் செய்யும்படிக்கு வந்தார். அவர் பலமுள்ள தூதனாக வந்தார். பலமுள்ள தூதன் என்றால் பரிசுத்த ஆவி, கிறிஸ்து. தீர்க்கதரிசி சொல்ற அவர் கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் பாடியா வரல, நம்முடைய தீர்க்கதரிசியுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஆனா அவருடைய தீர்க்கதரிசி நிறைய காரியங்களை சொல்லிட்டு வராருங்க. இது என்னால் இன்னைக்கு முழுமையா இன்னைக்கு ப்ரீச் பண்ண முடியாதுங்க. நம்ம கொஞ்சம் பேனா ஏன் நம்ம இதை ப்ரீச் பண்ணுறோன்னா, இன்னைக்கு அநேக தவறான உபதேசங்கள். 3 மாதம் முன்னதான் மெசேஜ் விசுவாசிவங்கெல்லாம் இன்னைக்கு அவங்க ஒரு உபதேசத்தை கொண்டிருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னால் வந்தவங்களாம் ஒரு உபதேசத்தை கொண்டிருக்க கூடாதான்றது நம்மளை கேட்டால் நம்ம யாரையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் நீ எவ்வளோ வேதத்தை படித்த, உனக்கு எவ்வளோ வேதாகமம் தெரியும், உனக்கு எவ்வளோ செய்தி தெரியும், நீ எவ்வளோ செய்தியை நீ வாசிச்சிருக்கிற. அல்லேலூயா. ஒரு கேள்வி போக நம்மளை ஒரே தேவனை குறித்து கேட்கும்போது 100 கேள்வி கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல முடியும். ஞானஸ்தானத்தை குறித்து 100 கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல முடியும். வேதாகமம் தான் இருக்குது 28, மத்தேயு 28, 19, அப்போஸ்தலர் 2:38 ரெண்டுமே வேதத்தில் தான் இருக்குது. ஆனால் அப்போஸ்தலர் 2:38 தான் அப்போஸ்தலர்கள் ஆதரித்தார்கள். அதைத்தான் பேதுரு ஞானஸ்தானம் கொடுத்தார், அதைத்தான் பவுல் ஞானஸ்தானம் கொடுத்தார், அதைத்தான் பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தார், அதுதான் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலர் 2:38 தவிர மத்தேயு 11:28 படி ஞானஸ்தானம் கொடுத்ததா வேதத்தில் ரெக்கார்டே இல்லை. அப்போ தீர்க்கதரிசி சபை காலங்களுக்குள்ளாக சொல்லும்போது 300வது நூற்றாண்டில் கடைசி அப்போஸ்தலர் மரிக்கிற வரைக்கும் எல்லாம் சரியாக தான் இருந்தது. நிசாயா என்கிறதான ஒரு மாநாடு நடந்தது. அந்த நிசாயா மாநாடு 300வது வருஷத்தில் அவங்க கூடி 325 அதை சட்டமாக்கும் பொழுது தான் இந்த மனிதனுடைய ஆழ்தத்துவ கொள்கைகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட தேவர்களை மனிதன் கொண்டு வந்து, கிறிஸ்துமஸை கொண்டு வந்து, பிதா குமாரன் பரிசுத்தாவின் 3 கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா யூதர்கள்கிட்ட போயிட்டு நம்ம கல் வாங்கினோன்னா ஒன்று சொன்னால் போதும், 3 தேவர்கள் இருக்கிறான்னு சொன்னால் நமக்கு செம்ம கல் அடிப்பாங்க. என்ன என்று உனக்கு வேறு தேவர் வேண்டான்ட்டார். அதே தேவன் தாங்க, அவர் வேறொரு ஃபார்மில் ஆவியாக இருந்தார். அவர் ஆவியாக இருந்தார், அக்னியாக இருந்தார், கண்மலையாக இருந்தார். இவ்விதமாக 4000 வருஷங்களாக அவர் இருந்தார். ஆனால் அவர் மனித சரீரம் கொண்டு உங்களை போல என்னை போல சகோதரர்கள் மத்தியில் ஒரு சகோதரராக, மூத்த சகோதரராக அவர் வரும்பொழுது அவர் ஒரு ஹியூமன் பாடியில் இருந்தாருங்க. அவரால் அழ முடிந்தது, அவரால் புசிக்க முடிந்தது, அவரால் தூங்க முடிந்ததுங்களா? அவரால் தலைவலியை உணர முடிந்தது. லாசருவே வா என்று சத்தமிட்டு கூப்பிட்ட போது வேதத்தில் இல்லை, கர்த்தருடைய தீர்க்கதரிசி வெளிப்படுத்தினார். அவருக்கு தலைவலியே உண்டானதான். ஏன்னா அவர் மனித சரீரத்தில் இருந்தார். அல்லேலூயா. ஸோ இப்பொழுதுதான் நமக்கு தேவன் நமக்கு மகத்தான காரியங்களை நமக்கு தீர்க்கதரிசியை கொண்டு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அப்போ இப்போ தீர்க்கதரிசி சொல்றாருங்க இன்னொன்று, there is 3 comings of the Lord. You know that there is 3 of everything in the scripture. 3 வருகைகள் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? வேதாகமத்தில் எல்லாமே 3ஆக இருக்குது. 3 is God's perfect number. 3 என்பது தேவனுடைய பரிபூர்ணமான எண்ணாக இருக்கின்றது. He come once to redeem his bride. ஒரு விசை அவர் தன்னுடைய மனவாட்டியை மீட்க வந்தார். He comes the next time, we meet him in the air to receive his bride. அவர் 2வது விசை வரும்போது என்ன சொல்றாருங்க? He comes the next time, we meet him. நாம் அவரை சந்திப்போம். எங்க? அந்த மத்திய ஆகாயத்தில் அங்கே அவர் தன்னுடைய மனவாட்டியை பெறுகிறார். He comes the next time. அதுக்கு அடுத்த விசை வரும்போது in the millennium with his bride, that is after the wedding supper is over. இந்த என்ன சொல்றீங்க? இந்த திருமண விருந்து முடிந்த பிறகு we return back for the millennium. எங்க வரோமா? நாம 1000 வருட அரசாட்சிக்காக வருகிறோம் என்று ஏஞ்சல் ஆஃப் த கவனன்ட் 6வது பக்கம் 1954 மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரீச் பண்றார். த ஏஞ்சல் ஆஃப் தி கவனன்ட், உடன்படிக்கையின் தூதன் என்ற செய்தியில் 1954வது வருஷம் மார்ச் 1ஆம் தேதி 6வது பேராகிராஃப் அதெல்லாம் சொல்கிறாருங்க. அப்போது இதில் நமக்கு பாருங்கள், நான் ஏன் 5 கொட்டேஷன் எடுத்துகிறேன். இது ஒன்று,
2-3 சாட்சியினாலே ஒரு காரியம் நிலவரப்படும். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு கொட்டேஷன் வாசிக்கிறேன். 1961 பிப்ரவரி 11 தேதி ஆபிரகாம் என்ற செய்தியில் பேராகிராஃப் 122 சொல்றார், ஜீசஸ் கம்ஸ் 3 times. He came first to redeem his bride. அவர் முதலாம் விசை வந்து தன் மனவாட்டியை மீட்டு கொண்டார். He comes the second time to catch her away. என்ன சொல்றாரு? அவர் இரண்டாவது விசை வரும்போது தன் மனவாட்டியை எடுத்துக்கொள்வார். கேட்ச் நடந்து பிடிக்கிறது. பைபிள்ல நாம் வாசிச்ச 2 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் ராப்சர் என்ற வேர்டு இல்லை, காட்டுனுக்குது. கேட்சினுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் காட்டு. இருக்குங்களா? அதாவது பிடி, போய் பிடிக்கிறேன். பிடித்தேன்றது பாஸ்ட், காட். அவர் நம்ம எடுத்துக்கொள்வார். மேகங்கள் மேலே நம்மை அவர் எடுத்துக்கொள்வது தான். அதுதான் சொல்றாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. He comes the second time to catch her away. அவர் எடுத்துக்கொண்டு போவார். He comes third time with her. அவளோடு கூட 3வது விசை வருவார். To redeem his bride, தன்னுடைய மனவாட்டியை மீட்குதல். To receive his bride, தன்னுடைய மனவாட்டியை பெறுதல். And to bring him and his bride back as king and queen over the earth, set on his father David's throne. எவ்வளவு தெளிவா சொல்றாருங்க. முதல் விசை அவளை மீட்க வந்து, 2ஆம் விசை அவளை எடுத்துக்கொள்ள வந்து, 3வது விசை அவரும் அவருடைய மனவாட்டியும் ராஜாவும் ராணியுமாக பூமியின் மேல் வந்து தன்னுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை நிறுவுவார்கள். இயேசு கிறிஸ்து மொத்தம் எத்தனை விசை வராருங்க சொல்லுங்க? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? 3 தடவை வராருங்க. ஆனால் மொத்தமே 3 தடவை தான் வந்திருக்காரா பார்த்தீங்கன்னா? மொத்தம் 3 தடவை தான் வந்துக்கிறாருங்களா? 3 தடவை இல்லையே. எத்தனை தீர்க்கதரிசியை 2-3 தடவை பார்த்துருக்காருங்க. அவரை பார்த்துருக்காரா இல்லைங்களா? பார்த்துருக்கிறாரு. மோசே பார்த்தாரு. நான் கடந்து போவேன், முதுக பாருனாரு. சொன்னாருங்களா? நான் கண்மலை நடுவில் கடந்து போவேன், நீ முதுக மட்டும் பாருனாரு. பார்த்தாருங்களா? அது நம்ம இந்த கவுண்ட்ல எடுத்துக்க முடியுமா? ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் வரார். அங்க இவர்கிட்ட பேசுறார். the man of valor, பராக்கிரமசாலியே கிதியோன் கிட்ட பேசினாரு. அவன் பார்த்தினா ஒரு கருவாலி மரத்தண்டில் வந்து உட்கார்ந்துக்கிறாரு. அதை நாம் கம்மிக்க எடுத்துக்க முடியுமா? 1வது வருகையா மம்ரேன் சமபூமியில 18ஆம் அதிகாரத்தில் வந்தாரு. அது கம்மிங்க எடுத்துக்க முடியுமா? புரியுதா இல்லைங்களா? 3 தடவை தாங்க. அவர் 3000 தடவை 30,000 தடவை வந்திருக்கிறாரு. இங்க தீர்க்கதரிசி சொன்னதான விஷயம் இந்த 3மே ஒரு பாடியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. முதல் விசை அவர் சரீரமாக பூமிக்கு வந்தார். 2வது விசை பாருங்க, அவர் எந்த சரீரத்தை அடித்து எந்த சரீரத்தை அவர் வந்து மரணத்துக்கு உட்படுத்தினார்களோ அந்த சரீரத்தோடு அவர் மேலே போயிட்டார். அந்த சரீரத்தோடு வருவார். அல்லேலூயா. அந்த சரீரத்தோடு வந்து நம்முடைய சரீரத்தை மறுரூபமாக்கி அவரை நம்மளை கொண்டு போவாருங்க. 3வது விசை அவரும் நாமும் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தில் பூமியில இருக்கும். அல்லேலூயா. இந்த 3 வருகைகளை குறித்து சொல்லுகிறாருங்க. அப்போ இந்த 2ஆம் வருகை என்பது எல்லாம் பாருங்க இது முக்கியமான விஷயம். திருக்கதரிசி சொல்லுகிறார், முதலாம் விசை இயேசு கிறிஸ்து பூமியில வரும்பொழுது அவருடைய வருகை வந்து எல்லாருக்குமே தெளிவா இருந்தது. எல்லாரும் பார்த்தாங்க அவரை. ஆனா அவர் தான் வந்தார்னு கண்டுபிடிக்க முடியல. 3வது முத்திரையில பேராகிராஃப் 60 to 65 எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. திருக்கதரிசி என்ன சொல்றாருன்னு கேளுங்க. 3வது முத்திரை பேராகிராஃப் 1963 மார்ச் மாதம் 20ஆம் தேதி பிரசங்கித்த 3rd seal மெசேஜில் பேராகிராஃப் 60 to 65 பாருங்க என்ன சொல்றாரு. யோவான் சாணன் வந்தார் இல்லைங்களா? அவர் வந்து என்னன்னா வனாந்திரத்தெல்லாம் சமமாக்குவார். ஏன்னா என்ன ப்ராஃபஸி இருந்ததுங்க, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும். அப்போ வந்து
அவர் வனாந்தரத்தெலாம் சமமாக்குவார். பள்ளத்தாக்கு இருக்காது, மேடு ஊட்டி மாதிரி இடமே இருந்திருக்காது, எப்படி மலைகளும் வேலியாக இருந்திருக்காது. மலை இருந்தால் கீழே என்ன இருக்கும், பள்ளத்தாக்கு இருக்கும். மலை பள்ளத்தாக்கு இல்லை, எல்லாமே பிளைன்ஸாக இருக்கும். வாசிங்க அப்படின்னு ஜனங்க நினைச்சாங்களாம். இன்னைக்கு ஜனம் நினைச்சுக்கிறாங்க ராப்சர் நடந்தா எங்க பாஸ்டர் சிஎஸ்சி சர்ச்சில் எங்க ஐயா பேசுவார், ஐயா பால் தினகரன் பேசுவார், அவர் கூட இருந்தால் நாங்கள் எல்லாம் போயிடுவோம். ஐயா ஆலன் பால் பேசுவார், அவர் தெரிஞ்சாலே நாங்கள் போயிடுவோம். ஐயா பென்னின்னு தெரிஞ்சால் நாங்கள் போயிடுவோம். ஐயா அவரை தெரிஞ்சா போயிடுவோம், இவரை தெரிஞ்சா போயிடுவோம் அப்படின்னு ஜனங்கள்லாம் நினச்சிக்கிற மாதிரி அன்னைக்கு ஜனங்க கற்பனையில் இருந்தாங்க. வாசிங்க முதல். பாருங்க, அது ரொம்ப எளிமையா இருந்தது. அது ரொம்ப ஆடம்பரமா பகட்டா இல்லை. இந்துவும் ரொம்ப எளிமையா தான் இருக்கும், ஆடம்பரமாவும் பகட்டாவும் இருக்காது. வாசிங்க முதல். அவன் வந்தாயிற்று, நீங்களோ அதை அறியவில்லை, அதே போல் அவர்கள் மனுஷகுமாரனுக்கு அதையே செய்வார்கள் என்று பதில் வைத்தார். ஆனால் யோவானோ என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்ததோ அதை அவன் செய்தான். ஓகே, அவர்கள் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளதோ அதை அவர்கள் செய்தனர் என்று அவர் சொல்லி, மனுஷகுமாரனும் இவ்விதம் பாடுபட வேண்டும் என்று முடித்தார். யூத வம்சத்தில் இருந்தவரில் 1/3 கூட இயேசு கிறிஸ்து பூமியில் தோன்றியதை அறியவில்லை. பாருங்க, யூத மக்கள் 1/3 கூட இயேசு தோன்றதை அறியல. இப்போ நம்ம இந்தியாவில் மொத்தம் கிட்டத்தட்ட 145 இருக்குமா மக்கள் தொகை? 140 வைப்போம், 150 வச்சுக்கோ, 147 கிட்ட வந்து 150 வச்சுக்கோ. அப்போ 1/3 இன்னைக்கு இருக்கிற மக்கள் 50 கோடி பேர் கூட அறியலன்றார். 1/3 அன்னைக்கு இருந்த ஓவரால் பாப்புலேஷன்ல 1/3 கூட அறியல. வாசிங்க. மூடநம்பிக்கை கொண்ட ஒருவன் ஏதோ செய்து கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் எண்ணி எவ்வித கவனமும் செலுத்தவில்லை. பாருங்க, இயேசு ஊழியம் செய்யும் போது மூட நம்பிக்கையை கொண்ட மனுஷன் ஏதோ ஒன்று பண்ணுகிறாருன்னு யாருமே கவனம் செலுத்தலையாம். யாருக்கு? அதுதான் இன்னைக்கு நம்ம மெசேஜுக்கு நடக்குது. ஓகே. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே. இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுது அவர் ரகசியமாக வருவார் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் எடுக்கப்படுதல் ரகசியமாக நிகழும். ஓகே. ஆகவே அவரது தோற்றம் அவ்வளவு ரகசியமாக இருந்தால் அதை காட்டிலும் அதிக ரகசியமாக எடுக்கப்படுதலும் இருக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் அப்போ எல்லாருக்கும் வெளிப்படையாக வந்தாருங்க. ஆனால் அவர் இப்போ வரும்பொழுது ரகசியமாக வருகிறார். திருடனை போல சொன்னார் இல்லைங்களா? அப்பவே எப்படி சொன்னாருங்க? நான் திருடனை போல வருகிறேன். அப்போ அவ்வளோ பப்ளிக்காக இருந்தது. ஆனால் 1/3 கூட அன்றைக்கி அறியல. ஆனால் இப்போ வரும்பொழுது அது ஒரு சீக்ரெட்டாக இருக்கும். அது அப்படி தானே சொல்கிறாருங்க. இப்போ வரும்போது எப்படி இருக்காங்க? அது ரகசியமாக இருக்கும். சபையானது சடிரென்று மறைந்து போதல். சபையானது சடிரென்று மறைந்து போதல். அவருடைய 2வது வருகையானது வரும்போது, அவர் வரும் 2வது விஷயம் வரும்போது சபையானதை அவர் கொண்டு போவார்னு சொல்லப்பட்டதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை தீர்க்கதரிசி நமக்கு இந்த 2வது வருகை குறித்த காரியம் எப்படி இருக்குன்னு தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. அப்போ அன்றைக்கி எல்லாருக்கும் விசிபிளாக இருந்ததுங்க. ஆனால் இப்போ அவர் வருது, இதோ திருடனை போல வருகிறேன். திருடன் எல்லாருக்கும் சொல்லிட்டு வருவாருங்களா? திருடன் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தால் எல்லாம் போலீஸ் கிலீஸ் எல்லாம் முன்னாலே ப்ரிப்பேராக இருந்தால் அவர் கேட்ச் பண்ணுறாங்க. அவர் சொல்லாமல் வருது தான் அதான் திருடன் கிடையாது, திருடனை போல. ஸோ யாரோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டுமே அவர் வர விஷயம் தெரியும். அப்போது இப்படி இந்த மகத்திற்கு சொல்கிறார். இன்னொரு கொட்டேஷன் வாசிக்கிறேங்க. வெடிப்புள்ள தொட்டிகள் 1964 ஜூலை மாதம் 26ஆம் தேதி சாயங்காலத்தில்
பேராகிராஃப் 15-16 தீர்க்கதரிசி சொல்கிறார், and so he come first to redeem his bride, he comes second as a rapture to take away his bride. இப்போ 1964 பேசுகிறார். 63 முடிஞ்சு 64 வருது. 64வது வருஷத்தில் 1964வது வருஷத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி சாயங்காலம் புரோக்கன் சிஸ்டன் வெடிப்புள்ள தொட்டிகள் என்ற செய்தியை பேசும்போது அதில் பேராகிராஃப் 15-16 சொல்கிறார், and so he come first to redeem his bride. முதல்ல அவர் வரும்போது தன்னுடைய மணவாட்டியை மீட்டார். he comes second as a rapture to take away his bride. ரெண்டாவது விஷயம் எப்படி வருவாராம்? he comes second as a rapture. அவர் எடுத்துக்கொள்ளப்படுதலை போல வந்து தம்முடைய மணவாட்டியை எடுத்து கொண்டு போவார். he comes third with his bride, king and queen. after that, when many people are expecting the coming. அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வருகை எதிர்பார்ப்பாங்க. எப்ப எதிர்பார்ப்பாங்களா? எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்த பிறகு வருகை எதிர்பார்ப்பாங்க திருக்கதரிசி சொல்றார். அப்படிதான் திருக்கதரிசி சொல்றார். ஆனா இங்க நம்ம புரிந்து கொள்ளுதல் வினோதமாக இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு போன வருஷம் நினைக்கிறேங்க, ஒரு சகோதரர், ஒரு பாஸ்டர் கொஞ்சம் பேசியிருக்கிறேன் அவர் கூட. அவர் என்ன பண்ணார்னா, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சாருங்க. அந்த ஸ்டேட்டஸில் இந்த க்ளவுட் இருந்தது. இந்த க்ளவுடை போட்டு பக்கத்தில் ஒரு மேன் ஹேண்ட் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதை காமிச்சு, இந்த இந்த க்ளவுடுக்கு பிறகு ஒரு மனிதன் அவர் வர நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்வாரானால் அவர் கிறிஸ்துவை 2வது விசையாக சிலுவையில் அறைகிறார் அப்படின்ற திருக்கதரிசி இண்டிக்மெண்ட் குற்றச்சாட்டு கொட்டேஷனை கீழே போட்டிருந்தாருங்க. ஒரு பிக்சரு, ஒரு இடத்துல இந்த படம், ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆள் காட்டும் கை, இதோ இந்த அளவுக்கு ஒரு கையை போட்டு அந்த 2 போட்டோவையும் போட்டுட்டு கீழே என்ன கொட்டேஷன் போட்டிருக்காருன்னா, ஒரு மனிதன், அவரே அதிலே போட்டுக்குது, கொட்டேஷன் கூட இல்லை, அதில் வந்து அவங்களே திருக்கதரிசி பேசின மாதிரி பேசி ஒரு போட்டிருக்காங்க. அதில் எந்த பேராகிராஃப்லாம் கிடையாதுங்க. ஒரு மனிதன் இந்த கிளவுடை பார்த்த பிறகு அவர் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அந்த மனிதன் சொல்வாரானால் அவர் கிறிஸ்துவை 2ஆம் விசை சிலுவையில் அறைகிறார் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் போட்டிருந்தாருங்க. நாம் பொதுவாகவே இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம யாருக்கும் பதில் சொல்கிறதே இல்லை. ஏன்னா இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிறதுக்கு ஆளுகிறாங்க. நாம் ஃபோட்டோ வைக்கிறதில்ல, நாம் ஞானசானம் கொடுத்தா ஃபோட்டோ வைக்கிறதில்ல, நாம் எங்கன்னா மீட்டிங் நடத்தினா ஃபோட்டோ வைக்கிறதில்லைங்க, நாம் எந்த ஈவெண்ட்டு போனாலும் நம்ம எந்த ஃபோட்டோ போடுறதில்லைங்க. என் ஃபோட்டோ கூட நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா தேவன் எப்போதுமே உண்மையானதை மறைத்து தான் வைப்பார். வானத்துலேருந்து நெருப்பை வர வைக்கிறாரு, வானத்துலேருந்து தண்ணியை வர வைக்கிறாரு. எலியா 3 வருஷ காலம் கேரித் ஆற்றண்டையில் மறைந்திருந்தார், யாருக்குமே தெரியாது. ஆகாப் தேடிக்கினே இருக்கிறார். சரிங்களா? அந்த எலியாவுடைய ஆவியை பெற்ற மகத்தான மனுஷனாகிய யோவான் சாணன் 9 வயசுல காட்டுக்கு போயிட்டார். எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது என்ற செய்தித்து சொல்லுவார். 9 வயசுல காட்டுக்கு போயிட்டாராம். யோவான் வயசுல காட்டுக்கு போயிட்டார். எப்போ வர்றாருன்னா 33 வயசுல வர்றார். 24 வருஷம் கழிச்சு வர்றார். யாருக்குமே தெரியாது யோவானை குறிச்சு. 4000 வருஷமா சொல்லப்பட்ட ப்ராஃபஸியை அடையாளம் காணும், அந்த ப்ராஃபஸியை சொல்லவும் அந்த வாக்கு தத்தத்துக்குரிய நபர் இவர்தான் என்று காண்பிப்பதற்காக 24 வருஷம் காட்டில் ஒரு வனவாசம் முடிச்சுட்டு வராருங்க. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் காலத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட்டா ஊழியம், பாஸ்டரோட செல்ஃபி எடுத்து அது ஒரு ஊழியம், ஞானஸ்தானம் கொடுத்தா ஒரு 10 ஃபோட்டோ. உண்மையான ஊழியக்காரனை தேவன் மறைச்சு வைப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள் வேதம் சொல்லுது. திருக்கதரிசி எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சாருங்க. தேவன் தான் அவர் வழி நடத்தினார். கர்த்தருடைய தூதன் தான் அவரை கொண்டு போனார். தேவன் உங்களை ஒன்று வச்சிருப்பார்னா அவர் உங்களை கொண்டு போவார். நீங்களா போவீங்கன்னா வழிநடுக உங்களுக்கு சறுக்கலாகவும் பாதைகள் இருளாகவும் வழியெல்லாம் எண்ணெய் தடை வச்ச ரோடாகவும் சறுக்கலாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்முடைய சிறு காரியங்கள், புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். ரொம்ப எளிமையாக
தேவன் காரியங்களை வச்சிருக்கிறார். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் அதனால் யாரோட இந்த சண்டை இதெல்லாம் பேசுறதில்ல. ஆனால் எனக்கு அதை பார்த்த உடனே அது சரியானதாக இல்லை. அவர் 1963 இண்டிக்மெண்ட் கொட்டேஷனால் வச்சிருக்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, இவர் 2வது விஷயம் சிவில் அறையிறீங்கன்ற அந்த கொட்டேஷனை மட்டும் அந்த வார்த்தையை கட் பண்ணிவிட்டு, இந்த 1963 இந்த மேகம் வந்த பிறகு நீங்கள் 2வது விஷயம் அவர் வரணும்னு எதிர்பார்ப்பீங்களான்னா அவரை நீங்கள் சிலுவையில் 2வது விஷயம் சிலுவை அறைங்கன்னார். நான் உடனே என்ன பண்ணேன், 1964 எ ட்ரையல் விசாரணை, வழக்கு விசாரணைன்ற ஒரு மெசேஜில் திருக்கதர் சொல்லுகிறாரு, நாட்கள் மிகவும் குளிர்ந்து போய்விட்டது, அவர் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. we are waiting for his coming திருக்கதரிசி சொன்ன அந்த கொட்டேஷனை கட் பண்ணி அவருடைய இந்த போஸ்ட்டுக்கு கீழே வச்சு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். மரியாதைக்குரிய சகோதரரே, நீங்கள் 2வது விசையா சிலுவையில் அறிவிங்கன்னு சொன்னீங்களே, அதில் இந்த நபர் வருவாரா, இந்த திருக்கதரிசி வில்லியம் பிரண்ணாம் வருவாரான்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் வேறு எந்த கேள்வி என் வாட்ஸ்அப்பில் இப்போ இருக்குது, அது இப்போ வச்சிருக்கிறேன். இது வந்து அவருக்கு இது வந்து இவர் வந்து இதில் அப்ளிகேபிள் ஆகுறாரான்னு கேட்டேன். பார்த்தீங்களா, அவர் அதுக்கு அடுத்த பதில் என்ன சொன்னார்னா, 1965 எலியா வந்தது உங்களுக்கு தெரியுமா, விசுவாசிங்களான்னு கேட்டார். எப்போங்க? 1965. நான் ஒன்றுமே பேசல. 1960 லவோதிக்கேயா சபையின் காலத்தில் எலியா இப்போது நம்ம மத்தியில் இருக்கிறான் என்று நான் விசுவாசிக்கிறேன் திருக்கதரிசி சொன்ன அந்த கொட்டேஷன் அனுப்பிச்சு, நீங்கள் 65 தான் வந்தார்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, 60 எலியாவே அவர் இங்கே விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறாரு, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். சரிங்களா, நாம் வார்த்தை போர்லாம் நடத்தலைங்க, நமக்கு அது தேவையே இல்லை. நாம் இந்த கொட்டேஷனை ஜீவிப்பதற்காக தேவன் கொடுத்தார். நான் அதை உண்மையில அதை என் இருதயத்தில் ஒரு பிரின்சிபலாக வச்சிருக்கிறேன். நாம் இதை வந்து சும்மா இப்போ இவர் ஒன்று அனுப்பிச்சிட்டார், இவரை இன்னும் அனுப்பிச்சிங்க, இதை இருங்க இன்னொன்று அனுப்புறதுக்காக இது இல்லை. இந்த சண்டை போட்டால் இங்கே ஒன்று விட்டா அங்கே ஒன்று விட்டுறது கிடையாது. இது ஒவ்வொன்றுமே நாம் ஜீவிப்பதற்காக தேவன் நமக்கு அளித்தார். இதை வச்சு நம்ம சண்டை போடக்கூடாது. ஆனால் இதில் தவறானது, ஏன்னா பிசாசு கூட இதை வச்சு தான் சண்டை போட்டான். என்ன சொல்கிறான், எழுதியிருக்கிறது அப்போகள் ஆக்குனார். அவனுக்கு பதிலே சொல்லலை. சொன்னாரா? சொல்லலை. அவர் பதிலே சொல்லலை. நீ என்னை வர்ஷிப் பண்ண மட்டும் சொல்லிட்டார். அவனுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்க நமக்கு சத்துருக்கள் கிடையாது, நம்ம சகோதரர்கள் தான். ஏதோ அவங்க ஒன்று புரிஞ்சுக்கினாங்க. நாம் கேட்டோம்னா நம்ம கேட்டதுக்கு பதிலாக ஜம்ப் ஆகினேங்கிறப்பில்ல. சரி, ஓகே, விட்டுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு வார்த்தை வேதம் தான் விளக்கு. இந்த கடைசி கால சத்தியம் தான் நமக்கு வெளிச்சம். நாம் யாரோ ஒருத்தர் சார்ந்து நம்ம வாழலைங்க, நாம் தேவனையும் பரிசுத்தாவையும் சார்ந்து வாழறோம். அல்லேலூயா. பாருங்க, அவர் ஒரு பாஸ்டர், அவர் ஒரு ஊழியக்காரர். ஆனால் அவர் சொல்கிறாருங்க, இப்போ அதுக்கு பதில் சொல்லல. இப்போ 63 நீ போட்ட 64 அவரே சொல்கிறாரு, அவர் வருகைக்காக நான் காத்துனுங்க. அப்போ அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாரா? அந்த பேசினவரே அவர் தான். பார்த்தீங்களா, எவ்வளோ முன்னுக்கு பின் முரணான காரியங்களை இன்றைக்கி ஜனங்கள் வந்து, அதாவது நல்லா படித்தவங்க, நல்லா ஆங்கிலம் தெரிஞ்சவங்க, நல்லா அவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் புரியணும்னு ஒருத்தன் நினச்சான்னா அவரை போல் அறிவியலி யாருமே கிடையாது. நீ பட்டதாரி ஆகணும்னு தேவையில்லை. உனக்கு மொழியினுடைய அகராதியே தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. திருக்கதரிசி என்ன சொன்னாருங்க, அவர்களுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. ஆனாலும் பேதுரு எழுதுகிறார், என்ன எழுதுறாரு, நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்காளிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். டிவைன் நேச்சர், பரலோகத்தினுடைய அந்த தெய்வீகத்திற்கு தேவன் நம்மளை இன்னரிட்டா சுதந்திர வீதமா நம்மளை பார்ட்டேக்கா தேவன் அழைச்சார்னு எழுதுறாருங்க. இவ்வளோ பெரிய வெளிப்பாடு அவர் பெற்றாருங்க. ஓகே, ஸோ நாம் இப்போ இவ்விதமாக காரியங்கள் நாம் பார்த்துங்க. அவர் திரும்பவும் 3ஆவதாக வரும்பொழுது கிங் அண்ட் குயின் ஆஃப்டர் தட்ஸ் வென் மெனி பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் த கம்மிங்ஸ். அப்படின்னா பாருங்க, அப்போ தான் அவர் 2வது வருகை வந்து போன பிறகும் கூட ஜனங்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ இந்த 2வது வருகை முடிஞ்சிச்சுன்றவங்க யார் அவரை ஆகாயத்தில் மீட் பண்ணாங்க? யாரை பண்ணாங்களா?
அவர் வந்தார். நம்ம அடுத்த வாரத்தில் இதனுடைய பார்ப்போம். உண்மையிலே 63ல் நடந்ததான அந்த தெய்வீக காரியங்கள் நம்ம பார்ப்போம். நாம முழு திருக்கட்சி சொன்ன எல்லாத்தையும் விசுவாசிக்கிறேங்க. அவர் பீபிள்னா கூட நான் விசுவாசிப்பேன். அதாவது ப்ரொனவுன்சியேஷன் தப்பா பண்ணிட்டாருனா கூட நாம் அப்படியே விசுவாசிக்கிற ஆள் தான். புரியுதா இல்லைங்களா? ஆமாம், அவர் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் கூட நாம் அதையே விசுவாசிக்கிற ஆள் தான். நம்ம இன்னைக்கு தேவன் நம்மளை அப்படி தான் கொண்டு வந்திருக்கார். ஆனால் அவர் சொல்லாத ஒன்று நாம் இவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார், ரத்தம் வர வைக்கிறார், தண்ணி வர வைக்கிறார், நெருப்பு வர வைக்கிறார், அப்படி ஒருத்தர் சொல்கிறத ஏன்னா இந்த உபதேசங்கள்லாம் கொண்டு வந்தவங்க எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. அவருடைய லைஃப் எல்லாம் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு. இந்த உபதேசம்லாம் முன்னமே வந்துருச்சுங்க. கம்யூனை நிறுத்தினாங்க, ஞானஸ்தானத்தை நிறுத்தினாங்க, எல்லாத்தையும் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா இது ஒர்க் அவுட் ஆகலன்னு திருப்பி அவங்க வந்து யாரோ ஏதோ சொல்லி திருப்பி அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சபைகளில் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஸோ நாம் யாரையும் நாம் சார்ந்து வாழ வேண்டியதில்லை. திரு சொல்றார், பட் வென் he comes this time hardly none but those who are ready will know when he comes. திரு சொல்றாரு, அவர் வரும்பொழுது மற்ற யாருக்கும் தெரியாது. யார் அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அதை அறிந்து கொள்வார்கள். There will just be an absence of people. அநேக பேர் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு அதை தவற விடுவார்கள். They want to know what happened to them. அவங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் இந்த ஜனங்கள் பாருங்க, they will just be caught away in a moment. ஒரு இமை பொழுதில் அவர்கள் மாறி விடுவார்கள். அல்லேலூயா. ஸோ அதுதான் இன்றைக்கு காணாமல் போகிறது. அந்த காரியங்கள் தான் ஜனங்க இன்னைக்கு விட்டாங்க. சேஞ்ச் இன் அ மூமெண்ட், இன் அ ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ. ஸோ ஜஸ்ட் பி ரெடி ஃபார் த திருடர் சொல்றார். நீங்கள் அதற்காக தரித்திருங்கள், அதற்காக காத்திருங்கள். அந்த புரோக்கன் சிஸ்டம் மெசேஜில் தான் பேசுறாருங்க. நீங்கள் 64 பேசுறாருங்க. அண்ட் தட் தே ஜஸ்ட் கம் அப் மிஸ்ஸிங். அங்கே தான் அவங்க காணாமல் விட்டுருவாங்க. சேஞ்ச்டு இன் அ மூமெண்ட், ஒரு இமைப்போதில் மாறுவார்கள். இன் அ ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, ஒரு இமைப்போதில். ஸோ ஜஸ்ட் பி ரெடி ஃபார் தட். நீங்கள் அதுக்கு ஆயத்தமாயிருங்கள். இட் வுட் பி ஹாரிபிள் சம் மார்னிங் டு மிஸ் எ லவ்ட் ஒன். அது மிக மோசமானதாக இருக்கும் ஒரு காலவேளையில் தன் நேசத்துக்குரியவரை எல்லாம் விட்டு விடுவது. சொல்றாருங்க மெசேஜில் வந்துட்டு ஒழுங்காக ஜீவிக்காம, வேதம் வாசிக்காம, செய்தியை வாசிக்காம, நீ வேதத்தை வாசிக்கலாம், உன் ஜீவியை மாறவே மாறாது. நீ செய்தியை வாசிக்கல, செய்தியை ஜீவியை மாறாது. நீ டெய்லி வேதம் வாசி, உன்னுடைய வாழ்க்கை அது மாற்றும். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நிச்சயமாக தினந்தோறும் வேதாகமத்தை வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நம்ம பழைய சர்ச்சில் ஒரு பிரதர் இருந்தார், 2வது வகுப்பு தான் படித்தாருங்க. அவர் வேதாகமத்தின் மேலே இருந்ததான வாஞ்சையினால் டெய்லி படித்து அந்த சர்ச்சில் வேதம் வாசிக்க சொன்னால் சத்தமாக தான் வாசிப்பார். ஸோ தேவன் அவர் ஒரு எக்ஸாம்பிளாகவே வச்சார் அன்னைக்கு. ஸோ படிப்புனால இதை படிக்கிறது கிடையாதுங்க, உங்களுடைய வாஞ்சையினால் படிக்கிறது தான் இது. இதை நல்லா படித்தவங்களாம் இதை படிக்கிறது கிடையாதுங்க. என்ன மாதிரி தத்துக்கா புத்துக்கான்னு படிக்கிறாங்க பார்த்தீங்களா? நான் கூட நிறைய படிக்கிறதில்ல, நீங்கள் நிறைய படிக்கிறவங்களாம் இருக்கிறீங்க. அந்த மாதிரி மக்கள் தான் அதுதான் இந்த வேதாகமம் நம்முடைய ஜீவியத்தை மாற்றும். திகழர் சொல்றார், இட் வுட் பி ஹாரிபிள் சம் மார்னிங் டு மிஸ் எ லவ்ட் ஒன். ஒரு நாள் காலவேளையிலே அது மிக ஹாரிபிள், மிக கொடூரமானதாக இருக்கும். நீங்கள் நேசிக்கிற ஒருவரை விட்டு விடுவது. நோ ஒன் கேன் ஃபைண்ட் தெம். இப்போ ஒருவேளை உங்களை இந்த வீட்டில் இந்த அம்மா காணாமல் போயிட்டாங்கன்னா, பிரதர் டொமினிக் பிரதர் காணாமல் போயிடுறாரு. அவங்க வீட்டில் அவங்க அக்கா, அவங்க சொந்தக்காரங்களாம் தேடுவாங்க. ஐயோ, என் நேசமான தம்பி காணாமல் போயிட்டானே. தேடுவாங்களா இல்லையா? நிச்சயமாக தேடுவாங்க. நோ ஒன் கேன் ஃபைண்ட் தெம். அவர்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. wouldn't it be too bad to know it's done past done, you missed it. பாருங்க, அதை நீங்கள் தவற விடுவது, அதை குறித்து அறியாமல் இருப்பது, அது உங்களுக்கு முன்பே கடந்து போனதை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பது, அது மிக மோசமானது இல்லையா? ஸோ ஜஸ்ட் கீப் பிஃபோர் காட். அதனால தேவனுக்கு முன்பாக எப்போதும் நீங்கள் உங்களை வைத்திருங்கள் என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுது
மேலும் இன்னும் கிளியராக ஒரு கொட்டேஷன் வாசிக்கலாம். இந்த 2வது வருகை தான் ராப்சர் என்று 4வது முத்திரையில் 210வது பேராகிராஃபில் நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 4வது முத்திரை 210வது பேராகிராஃப். கிறிஸ்துவின் முதல் வருகை ஒரு மனிதனாக தோன்றினார். 3 முறை வருகிறார். 3 என்னும் எண்ணிக்கையில் பரிபூர்ணப்படுகிறார். பாருங்கள், சாத்தானுடைய எண்ணிக்கை 4. எப்படி சொல்றாரு? அவன் 4 குதிரையில வரான். வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கன 4 குதிரை. அவன் 4 வருஷம் வருகிறான். அவன் வருகிறத கவனி. அவன் மாய்மாலம். ஆனா கிறிஸ்து 3 தடவை வருகிறார். வாசிங்க முதல். கிறிஸ்துவை கவனிங்கள். முதலாவதாக பாருங்க, முதலாவதாக எப்படி வந்தாருங்க? ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக மனிதனாக தோன்றினார். வாசிங்க. அது சரியா? அதுவே அவருடைய முதலாம் வருகை. ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக அவர் வந்தது, அதுவே முதலாம் வருகை. எடுத்துக்கொள்ளுதலின் போது பாத்தீங்களா என்ன சொல்றாருங்க? முத்திரையில் தாங்க சொல்றாருங்க. இது நம்மளுடைய சொந்த கருத்தா? இது இங்கிலீஷ்ல இருக்குது. செகண்ட் கம்மிங் இஸ் த ராப்சர். 2வது வருகை எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது அவர் 2ஆம் வருகை வருகிறார். அத்தியம் வாசிங்க முதல். அப்பொழுது பாருங்க, எப்போ அவர் 2வது வருகை வரும்பொழுது, எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது அவர் 2வது வருகை வரும்பொழுது, அப்பொழுது நாம் அழியாமையை தரித்து அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். அவர் 3வது முறை வருகையில் the God incarnate, தேவ அவதாரமாக வருகிறார். ஹalleluya. பூமியை ஆளுவதற்காக சன் ஆஃப் டேவிட், சாலமோனா. தாவீதின் குமாரன் யாருங்க? அவர் தாங்க அருமையா ஆட்சி செஞ்சாரு. அவருக்கு 1000 மனைவிகள் இருந்தாங்க. அவர் மனவாட்டியோடு பாருங்க, சன் ஆஃப் டேவிட்டா பூமிக்கு வராருங்க. நாமெல்லாம் அவருடைய மனவாட்டியா இருப்போம். அவர் அங்க கிரேட்டர் தன் அவரே சொன்னாரு, சாலமோனில பெரியவர் இப்போது இங்கே இருக்கிறார். கிரேட்டர் தன் தி சாலமோன் இஸ் ஹியர் நவ. ஹalleluya. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணார். கிரேட்டர் தன் தி சாலமோன் இஸ் ஹியர் நவ அப்படின்னு பேசிட்டாரு. சாலமோன் இப்போ இங்க இருக்கிறான்னு சொல்லிட்டாரு. அரசாட்சி நடக்குதுன்னு இன்னொரு டீம் கிளம்பிட்டாங்க. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான். நமக்கு நமக்கு எதுவும் தேவையில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புத்தி இல்லாத கணி வருகை எதிர்ப்பு. பாருங்க, இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? 210வது இப்போ தீர்க்கதரிசி 63ல் பிப்ரவரி 28 கம்மிங் வந்தாச்சுன்றாங்க. இது என்ன டேட்ல பேசுறாருங்க? மார்ச் 21ஆம் தேதியில 2வது வருகை என்னன்னு பேசுறாருங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்படுவான்னு பேசுறாருங்க. அப்ப எப்படி அதாவதுங்க, எந்த ஒரு விஷயமே அது முரண்பாடு இல்லாமல் இருக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதுல ஏகப்பட்ட முரண்பாடா இவங்க சொல்லுகிறார்களே, அது எப்படி? தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் முரண்பாடானது அல்ல. தீர்க்கதரிசி சொன்னாருங்க, வேதாகமும் ஒருபோதும் முரண்பாடானது அல்ல, அது தெய்வீகமானது. அப்ப தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவா இதை சொல்லிட்டாரு. அப்போ இந்த செகண்ட் டைம்ல வரும்போது தீர்க்கதரிசி சொல்றார், அவர் மனித சரீரத்தில் வருவார். கார்பரல் பாடி, இயேசுவின் மாம்ச பிரகாரமான சரீரம் திரும்பி வரும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஒரே ஒரு 2-3 டைம் ஆயிடுச்சுங்க. 11:53. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஒரு சப்ஜெக்டா பேசிட்டே போனோம்னா தெரியாதுங்க. இது நிறைய வாசிக்கும் பொழுது அது கொஞ்சம் பொறுமையா கேட்டோம்னா நல்லது. நான் முடிச்சிடுறேங்க. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாருங்க, த வாய்ஸ் ஆஃப் த சைன், அடையாளத்தின் சத்தம் என்ற செய்தியில 1964 மார்ச் மாதம் 21ஆம் தேதி ஈவினிங் மாலையில் தீர்க்கதரிசி சொல்றாரு. பாருங்க, எப்போங்க? 64
இப்பொழுது அவருடைய சமூகம் அருகில் இருக்கும்போது அது நிச்சயமாகவே நான் இந்த காலையில் கூறினது போலவே உணர்வில்லாத எந்த காரியமும் மரித்ததா இருக்கிறது. எந்த மார்க்கமும் அது கொஞ்சமாவது உணர்ச்சியை பெற்று கொள்ளாதிருந்தால் நீங்கள் அதை புதைத்து விடுவதே மேலானது. எப்படி சொல்றாரு பாருங்க, உணர்ச்சியே இல்லாமல் ஒன்று இருந்தோம்னா அதை தயவு செஞ்சு புதைச்சிருக்கின்றாரு. பாடாமல் திருதை சொல்கிறார் பாருங்க, எப்படி சொல்கிறார் பாருங்க. ரொம்ப அற்புதமாகுது. அது உணர்ச்சி இல்லாத எந்த காரியமும் மறிச்சு தான் இருக்குதான், உணர்ச்சியே இல்லை. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், அப்படியே தூங்கி நேக்குறது, உணர்ச்சியே இல்லை. ஏசு நல்லவர்னா நமக்கு நன்மை செஞ்சுக்கிறார், அவர் நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றிருக்கிறார். வண்டி ஓட்டும் போது உங்களை யார் பார்க்கறது? தூதர்கள் தான். உன் காரு தப்பாக போகுது, வீலெல்லாம் திருப்புறாங்க அவங்க. உன் வண்டி உன்னை விரோதமாக வண்டி வரும்போது அப்படியே தள்ளுறாங்க. இதெல்லாம் தேவன் தான் செய்கிறாரு. பள்ளம் வரும்போது அவங்க தான் உனக்கு ரோடாக்குறாங்க. உன் பாதம் கல்லிடாதபடி காக்கிறார்கள். உனக்கு வியாதி உன்னுடைய இருதயத்தை கொல்லும், உன் சரீரத்தை கொல்லும்னு மருத்துவர் சொல்லும் போது அந்த வியாதி அங்கே தான் இருக்குது. அந்த மருத்துவத்தினுடைய கூற்றை அவமாக்கும்படிக்கு உனக்குள்ள அவருடைய வல்லமை அனுப்பி உன்னை காப்பாற்றுகிறார். ஸோ அப்படி ஒரு காரியத்தை தேவன் செய்வோம். நம்ம எப்படி உணர்வு இல்லாமல் இருக்க முடியும்? யாருக்கும் அவர் நல்லவர், எனக்கு நல்லவர் இல்லை அப்படின்ற ஃபீலிங் நம்ம இருக்க முடியாது. ஓகே, எந்த மார்க்கமும் கொஞ்சமாவது உணர்ச்சியை பெற்றுக்கொள்ளாதிருந்தால் அதை நீங்கள் புதைத்து விடுவது மேலானது. நல்ல அருமையான ஒரு கொட்டேஷன் இது. ஓகே, இது உணர்ச்சியை கொண்டு வருகிறது. இப்போ சொல்றாரு, இது உணர்ச்சியை கொண்டு வருகிறது. அது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நாம் உயிர்ப்பிக்கப்படும் போது நம்மை உயிர்ப்பித்தது எது என்பதை நினைவு கூறுவோமாக. அதை செய்தது எது? அது இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் தாம் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்று தம்மை காட்டிக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவின் பிரசன்னமாய் இருக்கிறது. என்ன சொல்றாருங்க? அவர் நம் மத்தியில் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்கிறதான பரிசுத்தாவின் பிரசன்னமாக இருக்கிறதுக்கு ரெண்டு காரியம் சொல்றாருங்க. 2 words. ஒன் இஸ் அப்பியரிங், இன்னொன்று கம்மிங். அந்த அப்பியரிங் தான் இந்த பிரசன்ஸாக இருக்குது. 64 சொல்றாருங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவர் கம்மிங் வரும்பொழுது அவருடைய வார்த்தை நாம் வாசிக்கிறேங்க. ஓகே, சொல்றாருங்க, என்று தம்மை காண்பிக்கிறவராக காட்டிக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவின் பிரசன்னமாக இருக்கிறது. மாம்ச பிரகாரமான ஒரு சரீரத்தில் அல்ல, அந்த மாம்ச பிரகாரமான சரீரம் பரலோக. பாருங்க, இப்போ அவர் நம்ம மத்தியில் எப்படி பிரசன்னா இருக்கிறான்னு திருக்கதரிசி சொல்றாருங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க. இப்போ 3 தடவை வர்றாருன்னு சொன்னோம். இப்போ அவர் எப்படி வர்றாருன்னு திருக்கதரிசி சொல்லுகிறாருங்க. அது இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் தாம் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்று தம்மை காட்டிக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவின் பிரசன்னமாய் இருக்கிறது. மாம்ச பிரகாரமான ஒரு சரீரத்தில் அல்ல, அந்த மாம்ச பிரகாரமான சரீரம் பரலோகத்திலிருந்து திரும்பி வருகிற போது காலம் செல்லாது. அது பரலோகத்திலிருந்து வரும்போது மணவாட்டியை அது நித்தியத்துக்குள்ள கொண்டு போகுது. பூமிக்கு 3 வருஷம் இருக்குது. நம்மளை எங்க கொண்டு போறாரு? அவரு நித்தியத்துக்கு கொண்டு போறாரு. இன்னொரு அந்த பேராகிராஃபை மட்டும் வாசிக்கிறேங்க. இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் தாம் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்று தம்மை காட்டிக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவின் பிரசன்னமாக இருக்கிறது. மாம்ச பிரகாரமான ஒரு சரீரத்தில் அல்ல, அது மாம்ச பிரகாரமான சரீரம் பரலோகத்திலிருந்து திரும்பி வருகிற போது காலம் செல்லாது. அதை குறித்த யாவும் அதுவேயாகும். இந்த காரியங்கள் சம்பவிக்கிற பொழுது நாம் கடைசி நாட்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது தேவன் அதற்கு இன்னும் யாத்திரைகளை உடையவராய் இருக்கிறார். இது வாய்ஸ் ஆஃப் த சைன் 64 சொல்லுகிறாங்க. அப்போ நமக்கு இவ்வளவு தெளிவாக இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் தாம் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்று காட்டிக் கொண்டிருக்கிறாரு, பரிசுத்தாவின் பிரசன்னமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறாருங்க. அப்போ நாம் இன்னைக்கு ராப்சர் முடிஞ்சிச்சு, 63 முடிஞ்சிச்சு, கம்யூனியன்லாம் கொடுக்கறதில்ல சரியா இடங்கள்ல. ஏன்னா நான் வரும் வரைக்கும் என்ன பண்ணேன், இதை அனுசரின்ட்டாரு. ஏன் இவங்க கம்யூனியன் அவர் வந்துட்டாரு, உபத்திரம் ஆயிடுச்சு, அரசாட்சி ஆயிடுச்சு, கம்யூனியன் தேவையில்லை. போன வாரம் வாசித்தோம் 65 அவர் மெசேஜை விசுவாசிக்கிறதா சொல்லி 65 நாம் அதை கடைசி மெசேஜில் சொல்றார், நாம் இதை கடைபிடிக்க வேண்டுன்றாரு. அப்போ இவங்க யாருடைய வார்த்தையிலேருந்து எடுக்கிறாங்க? ஒரே ஒரு வசந்த வாசிப்போம். லூக்கா 24 36 43 வரைக்கும்.
லூக்கா 24:36-43 வரைக்கும். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுதுகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறதும் போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி பாருங்க. அவர் உயிர் தேர்ந்து வந்து காட்டும் பொழுது என்னை தொட்டு பாருங்க. நீங்க பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குது? மாம்சம் இருக்குது, தோல் இருக்குது, எலும்பு இருக்குது. ஒரு ஆவிக்கு அது இருக்காது. ஆனா எனக்கு இதெல்லாம் இருக்குது. அப்படி சொல்றாருங்க. அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகிறேன். ஏதாயிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடம் கேட்டார். அப்பொழுது மீன் கண்டத்தையும் தேங்குட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் ஓகே. ஸோ பாருங்க, அவங்க வந்து அவங்க முன்னால வந்து உயிர் தேர்ந்து அவர் வந்து நிற்கிறாருங்க. எப்படி நின்னாருங்க? ஆவியா நின்னாரா? ஒரு பாடி, சதை இருக்குது, எலும்பு இருக்குது, சாப்பிட்றாரு. சரிங்களா? கேட்குறீங்களா? ஓகே. 2 கொட்டேஷன் மாத்திரம் வாசிச்சுட்டு முடிச்சிடுங்க. 1957 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியில், சார் வி வுட் see ஜீசஸ், ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற செய்தியில் பேராகிராஃப் 20 அதில் திருக்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு கொட்டேஷன் மாத்திரம் வாசிச்சுட்டு நாம் வந்து முடிக்கலாம். 20ல், பட் he never left us, அவர் நம்மை ஒருபோதும் விடுகிறதில்லை. he is here in the spirit called the Holy Spirit now, அவர் இப்போது நம்ம மத்தியில் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். when he lead the children of Israel, அவர் இஸ்ரவேலர்களை அவர் வழிநடத்தின போது, he was in a form of a light, அவர் என்ன வந்தாருங்க? ஒரு அக்கினியின் ரூபத்தில் இருந்தார். ஃபார்ம் ஆஃப் லைட், ஒரு அக்னியின் ரூபத்தில் அவர் இருந்தார். எ பில்லர் ஆஃப் ஃபயர். வென் he come on earth, அவர் பூமியில் வந்தபோது, he was a man, அவர் என்னவா இருந்தாருங்க? ஒரு மனிதனாக இருந்தார். கம் டவுன் இன்டு ஃப்ளஷ் டு டேக் அவே சின், பூமிக்கு வந்து நம்முடைய பாவத்தை எடுத்து போட்டார். he said, I come from God and I go to God. he went to God, நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் தேவனிடத்துக்கு போறேன்னு சொன்னார். அவர் தேவனிடத்துக்கு போனார். ஆஃப்டர் இஸ், நல்லா கூர்ந்து கவனிங்க, ஆஃப்டர் இஸ் ரிசரக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, there was a man who saw him, அங்கே ஒரு மனிதன் அவரை பார்த்தார். ஆஃப்டர் இஸ் ரிசரக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, ஆஃப்டர் he could ascend, he had ascended, அவர் மேலே ascended ஆனாய், அவர் மேலே எடுக்கப்பட்ட போது, and his body had been taken back to God. எது மேலே போச்சுங்க? அவருடைய சரீரம். அவர் மேலே போனார் இல்லை, பரம்பேறினார் இல்லைங்களா? நான் சொல்லுங்க, இது எதுவும் எனக்கு தெரியாது. என்னை சுத்து போட்டு 1000 பேர் ஆச்சா கூட எனக்கு இது தெரியாது. தீர்க்கதரிசி சொன்னது. ஆஃப்டர் he had ascended on high, அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, ஆஃப்டர் his resurrection, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, and his body had been taken back to God, அவருடைய சரீரம் தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. and was setting on the throne, அது அந்த சிங்காசனத்திலே அது ஒரு அமைப்பாக இருக்கிறது. there was a man saw him, அங்கே ஒரு மனிதன் பார்த்தான். and I believe that is Acts about the 8th chapter, 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகளில் somewhere along there, அது அங்கே எங்கேயோ இருக்கிறது. and that man name was Paul, பவுல் என்ற ஒரு மனிதன் பார்த்தார். and he was on his road on down to Damascus, அவன் தமஸ்குக்கு போகிற வழியில் அந்த லைட் struck him down. பாருங்க என்ன சொல்றாரு, மேலே அவர் சரீரம் இருக்குது, சிங்காசன தண்டையில் உயிர்த்த அந்த சரீரம் மேலே இருக்குது. நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா? அந்த சரீரம் மேலே இருக்குது. ஆனால் தமஸ்குக்கு போகும் பொழுது அவர் அக்கினியினுடைய ரூபத்திலே பவுலை சந்தித்தார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சத்தியத்தை
தீர்க்கதரிசி நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். ஸ்ட்ரக் him down, அவனை கீழே தள்ளிடுது. ரைட் இன் த மிடில் ஆஃப் த டே, ஒரு மதியான வேலையில அவனை தள்ளினது. அண்ட் he said, who art thou that persecute, என்னை துன்பப்படுத்துகிறது யார் என்று கேட்டார். and said Jesus, he was in spirit form, அவர் அங்கு ஆவின் ரூபத்தில் இருந்தார். திருடர் சொல்றார், and that is the form he will be until is written, அவர் திரும்ப வர வரைக்கும் அவர் அந்த ஒரு உருவத்துல தான் இருப்பாரு. என்ன சொல்றாருங்க? and that is the form he will be until he returns in his corporal body, அவர் தன்னுடைய மனித சரீரத்தில் திரும்ப வர வரைக்கும் அவர் எப்படி இருப்பாருங்க? ஆவின் ரூபத்துல தான், ஆவின் சரீரத்துல இருப்பாரு. he will be spirit form, a light, அவர் ஒரு ஆவின் ரூபத்தில் ஒரு லைட்டாக இருக்கிறார். God is light, he was in the beginning, அவர் ஆதியில இருந்தார். he is still the light, அவர் இப்போதும் ஒளியா இருக்கிறார். he was made flesh, அவரே மாம்சமானார். went back to light, அவர் மீண்டுமாக ஒளியின் இடத்துல போனார். and he will be light till he comes in the flesh, அவர் மாம்சத்தில் திரும்பி வர வரைக்கும், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் திரும்பி வர வரைக்கும் அவர் ஒளியில இருப்பார். எந்த பாடி? அவருடைய கார்பரல் பாடி. ஹல்லேலூயா. and when he comes again the second time, அவர் எப்போது இரண்டாவது விசை வருகிறாரோ, இந்த flesh, அவருடைய சரீரத்திலே, like unto his, அவரை போலவே, we will be with him forever. அவர் இரண்டாவது விசை அவருடைய சரீரத்திலே அவர் திரும்ப வரும்பொழுது அவர் இருக்கும் வண்ணமாகவே நாம் இருப்போம். வாட் a beautiful, என்ன ஒரு அழகா இருக்கிறது. rejoicing thing that is, அது மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று திரும்ப சொல்லுகிறார். ஸோ அவர் இது நமக்கு தெரியாதுங்க. இது எதுவுமே நம்முடைய சொந்த கருத்துக்களோ நம்முடைய காரியங்களோ கிடையாது. இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, வெளிப்பாடு 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 என்று சொல்லி வேதத்தையும் செய்தியையும் ஆதாரப்படுத்தாத காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை வார்த்தையிலிருந்து வழிவிலகி செய்யும்படி செய்கிறார்கள். நான் அனுப்பிச்ச எல்லா கொட்டேஷனும் உங்களுக்கு அனுப்புறேங்க. இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. இது எதுவுமே என்னுடைய சொந்த கருத்தே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு சரியானதோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய காரியம். அதாவது 1000 பேர் தவறான ஒரு பாதையில போனாலும், சரியான பாதை நீ மாத்திரமே நிற்க வேண்டியதா இருந்தாலும் நீ அந்த சரியானதில் நிலைத்திரு. ஹல்லேலூயா. ஓகே, நான் இது வரைக்கும் முடிச்சுக்கிறேங்க. அவர் திரும்ப சொல்றார், when you will not see his corporal body until his second coming, அவர் இரண்டாவது வருகையாக பூமிக்கு வர வரைக்கும் அவருடைய மாம்ச சரீரத்தை நீ பார்க்க முடியாது. அவருடைய மாம்ச சரீரத்தை நீ பார்க்கும்போது அவர் இருக்கும் வண்ணமாகவே நீங்கள் இருப்பீர்கள், நான் இருப்பேன். உண்மையா? இது ஒரு 3-4 வாரம் இதுதான் வந்து பேசலான்னு இருக்கிறாங்க. இதை குறித்து நம்ம ஒரு தெளிவாக ஆயிடலாம். நிறைய குழப்பமா இருக்குது. நான் சொல்றதுக்காக நீங்க ஏத்துக்காதீங்க. நான் சொன்னது அதனால தான் எல்லாத்துக்கும் நான் கொட்டேஷன் வாசிச்சேங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ அறிவே கிடையாது, ஞானமும் கிடையாது. நான் ஒரு ரொம்ப குறைந்த படிப்புள்ள ஒரு நபர். நான் திருக்கதரிசி என்ன சொன்னாரோ அதனோடு நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்குது. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் இதோட முடிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய கொட்டேஷன். இதை தான் கடந்த நிறைய எல்லா காரியங்களையும் அவங்க எல்லாமே பார்த்து படித்தாலும் திருக்கதரிசி பாருங்க, நான் ஒரு கேம் ஆடும்பொழுது நடுவரின் தீர்ப்பு தான் இறுதியானது. திருக்கதரிசி தான் நமக்கு இந்த நாட்களில் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் சரியாக பகுத்து கொடுக்கும்படி அனுப்பினார். அதனோடு நாம் தரித்திருப்போம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் எழுதுனோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் யாரும் கேட்ட வார்த்தைக்காக கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க. கர்த்தாவே, நீ நல்ல தேவன் ஆண்டவர். என் இருதயத்தை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சுத்தமுள்ளவர்களாய் காத்தள்ளும் ஆண்டவர். இதோ நாங்கள் வாசித்தான இந்த காரியம் எல்லாமே
நீர் எங்களுடைய தீர்க்கதரிசியை கொண்டு வெளிப்படுத்தின பிரசங்கித்த காரியங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வெளிப்பாடு என்று ஒன்றை சொல்லும்போது அதை ஆதாரப்படுத்த தேவனுடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீழ்ப்படியும்படி வந்திருக்கிறோம். எந்த மனிதனுடைய கோட்பாடோ எந்த மனிதனுடைய வார்த்தையோ நாங்கள் எடுத்துக்கொள்ள வரவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே சபை ஸ்தாபனங்களில் ஒரு அமைப்பின் கீழாக இருந்தோம் ஆண்டவரே. இனி நாங்கள் ஒரு அமைப்பின் கீழாக அல்ல, ராஜாவுடைய ராஜாதிபத்திய ஆளுகையில கிருபையில இருக்கும்படி வந்திருக்கிறோம். எங்களை வழி நடத்தும்படிக்கு உங்களுடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹalleluya. glory, 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 glory. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Praise the Lord Jesus. ஆமென், ஆமென், ஆமென். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவாய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சாந்திப்போமே. தேவாய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சாந்திப்போமே. கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மராஜனை வாழ்ந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மராஜனை வாழ்ந்திடுவார். வானமோ பூமியும் மாறிடினோ, வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோணிக்க, தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவன் அவரையே தரிசிப்போமே. கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மராஜனை வாழ்ந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மராஜனை வாழ்ந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மராஜனை வாழ்ந்திடுவார். இயேசு மராஜனை வாழ்ந்திடுவார். நாம் கண்களை மூடுவோம். கேட்ட வார்த்தைகளுக்காக மெய்யாகவே தேவன் நம்ம இடத்துல நம்முடைய வார்த்தையை கொண்டு பேசினபடினால தேவனுக்கு நன்றி செலுத்தி கடைசியாக சர் ஆபிரகாம் அவர்கள் வந்து ஜெபிக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தேவனே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அருமையான இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் ஒன்றாய் கூடி கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தாவே நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே இங்கே வந்தது நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தா. ஆண்டவரே, இதனால் நாங்கள் மன மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டதுக்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தா. நன்றி 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 இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ அன்பின் ஆவியானவரே, இரக்கத்தின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இதோ எங்கள் மத்தியிலே நீர் வந்து அசைவாடின கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் கர்த்தா. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே நீர் ஒரு ஆழமான வார்த்தை எங்களிடத்தில் விதைத்திருக்கிறீர் கர்த்தா. ஆண்டவரே, அது எங்களுக்குள்ளாக நங்கூரமாய் இருக்கும்படியாய் செய்யும் கர்த்தா. ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த நாளிலே நல்ல நிலத்தில் விழுந்திருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக நீர் விதைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளைக்கான வெளிப்பாடு எங்களுக்கு தந்திருக்கிறது கர்த்தா. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களை முன்குறித்ததினால் மாத்திரமே ஆண்டவரே இதோ இந்த காரியம் இந்த நாளிலே நிகழ்ந்திருக்கிறது கர்த்தா. ஆண்டவரே, நீர் அனுப்பினான தீர்க்கதரிசியை கொண்டு எங்களுக்காக கர்த்தாவே நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக ஆண்டவரே மிகவும் எளிமையாக கூட கர்த்தாவே இந்த செய்தி இந்த நாளில் எங்களுக்கு கிடைத்தது கர்த்தா. ஆண்டவரே, உமது வருகையை குறித்து கர்த்தாவே அநேக குழப்பங்கள் இருந்தாலும் கர்த்தாவே நாங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளும்படியாக கூட இந்த நாளில் நாங்கள் கேட்டோம் கர்த்தா. ஆண்டவரே, இந்த வெளிப்பாடுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. ஆண்டவரே, இதை கொண்டு வந்து எங்க மேய்ப்பிற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே இந்த காரியங்களை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் கர்த்தா. ஆண்டவரே, இந்த காரியங்களை நாங்கள் தவற விடாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் இந்த ஆராதனையில கலந்து கொண்டு ஆண்டவரே எல்லா காரியங்களும் நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான கர்த்தாவே முன்னோட்டமாக எங்களுக்கு இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை அவ்விதம் தான் சொல்லுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே, இது எங்களை கடைசி காலத்தில் ஜீவிக்கும்படியாக செய்து இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்து இந்த வார்த்தை கீழ்ப்படியும்படியாக செய்து நீர் வரும்பொழுது எங்களை எடுத்துக்கொள்வீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நாங்கள் இங்கே இல்லை ஆண்டவரே. ஆனால் நீர் அனுப்பின தீர்க்கதரிசி இருக்கும்பொழுது கூட நாங்கள் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் நாங்கள் விசுவாசிக்கும்படியா இதோ இந்த கடைசி காலத்தை எங்களை ஏற்படுத்தினீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் வரும்போது இதோ இங்கே கூடியிருக்கிற எங்கள் சகோதரர்கள் எல்லோரையும் நீர் எடுத்துக்கொள்ளும்படியாக கூட நாங்கள் மீண்டுமாக கூட உம்மோடு கூட பரமனிலிருந்து இறங்கி வந்து ஆண்டவரே, நீர் ராஜாவும் நாங்கள் ராஜாதிகளுமாக இந்த பூமியில அரசாட்சியில கலந்து கொள்கிற சிலாகியத்தை தரும்படியாக கூட இந்த வேலையில சோதரிக்கிறோம் கர்த்தா. எங்கள் எல்லோர் மீதும் இரக்கம் பாராட்டும் கர்த்தாவே. எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே, அதற்கான வழியை நீர் விதைத்து காட்டியிருக்கிறீர் கர்த்தாவே. அந்த வழியிலே நாங்கள் நடக்க கர்த்தாவே இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டோம், உம்முடைய வேதத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் நடக்க ஜீவிக்கும்படியாக கூட இவை இரண்டும் எங்களுக்கு இரண்டு கண்களாக இரண்டு கைகளாக இரண்டு கரங்களாக இருக்கும்படியாக செய்ய கர்த்தா. ஆண்டவரே, எங்கள் கரங்களிலே எப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசியின் வார்த்தைகளையும் உம்முடைய வேதத்தையும் கூட கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் வைத்துக் கொண்டு அலையும்படியாக செய்யும் கர்த்தாவே. அது மாத்திரமே கர்த்தாவே எங்கள் அன்பு சகோதரர் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல கர்த்தாவே நாங்களும் ஒரு நாள் காணாமற்பட போவோமா கர்த்தாவே. அதற்கான விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக வைக்கும்படியாக தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பரும் என்று மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்வது கடவுள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆஸ்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.